அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் கொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ? இடையின்றி தொழில் புரிதல் உலகினடை பொருட்கெல்லாம் இயற்கையாயின், இடையின்றி கலைமகளே நினதருளில் எனதுள்ளம் இயங்கொணாதோ. கவிராசன் இலக்கிய கழகம் நடத்தும் கவிராசன் பாரதி விழாவினுடைய இந்த தொடர் பட்டிமண்டபத்தை அலங்கரிக்க வருகை புரிந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த மாலை வேளையில் மகாகவியை மனதில் நிறுத்தி இந்த மன்றத்தை நிறைத்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு பாரதியை பற்றி நாங்கள் முழுமையாக பேச வேண்டும் என்று கருதியோ என்னவோ மற்றவற்றையெல்லாம் மற்றவர்கள் பேசிவிட்டார்கள். அதுவும் இன்றைக்கு முருகபாரதிக்கு ஏறக்குறைய ஆவேசம் வந்தது போல ஒவ்வொருவரை பற்றியுமே ஒரு தனி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார். இவ்வளவு விரிவான அறிமுகத்துக்கு பிறகு எனக்கு வேலை மிச்சமாகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் பாரதி என்கிற ஒற்றை குடையின் கீழே கூடியிருக்கிறார்கள். என்னுடைய இனிய நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் பேசுகிற போது பாரதி நம்முடைய வாழ்க்கையில் நேரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் துடைக்கக்கூடிய மாயக்கரம் படைத்தவன் என்கிற பொருளிலே பேசினார். அவர் ஒரு உணர்ச்சி கவிஞர் என்று இந்த மேடையில் அடையாளம் காட்டப்பட்டார். நல்ல வேளையாக இந்த தலைப்பில் உணர்ச்சி என்று போடவில்லை, உணர்வு என்று போட்டிருக்கிறது. உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. அதிலேயும் உணர்ச்சி என்பது அப்போது எழுவது, அப்போதே விழுவது. உணர்வு என்பது நிலை பேருள்ள கோட்பாட்டை உருவாக்கக்கூடிய ஆற்றலுடையது. அதனால்தான் தேசிய உணர்வு என்கிறோம், தமிழ் உணர்வு என்கிறோம், மான உணர்வு என்கிறோம். எனவே அப்போதைக்கப்போது பூத்து உதிர்ந்து போகிற உணர்ச்சியினுடைய கவிஞனாக பாரதியை நாம் பார்க்கலாகாது. பாரதி உணர்வு கவிஞன். இந்த வேறுபாடு அழைப்பிதழில் இருக்கிறதை தவிர அதை மேற்கோள் காட்டுகிற போது சிலர் அதை உணர்ச்சி என்று சொன்னாலும் அதை நாம் உணர்வு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார், குடும்பங்களில் இழப்புகள் நேர்கின்றன, அந்த இழப்புகள் நேர்கிற போது இதய வலிக்கு பாரதி மருந்திடுகிறான் என்றார். திருவள்ளுவரில் தொடங்கி எல்லாரும் ஒரு இழப்பு நேர்கிற போது எப்படி ஆறுதல் சொல்லுகிறார்கள் என்றால் தத்துவங்களை சொல்லித்தான் சொல்கிறார்கள். நெருநல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. எந்த செயல் நம்முடைய மனதுக்கு வலி தருகிறதோ, வருத்தம் தருகிறதோ, அதை வள்ளுவர் பெருமை என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த உலகத்தின் இயல்பு என்று சொல்லுகிறார். ஆனால் பாரதி அவனும் தத்துவம் தான் சொல்லுகிறான். திருவள்ளுவர் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுவது போல் சொல்லுகிறார். பாரதி மயிலிறகு கொண்டு வருதுவது போல பேசுகிறான். ஓவியர் ரவிவர்மா மறைந்த போது நீங்கள் இப்படி கற்பனை செய்து பாருங்கள். ரவிவர்மா வீட்டு முற்றத்திலே அவருடைய புகழுடல் கிடக்கிறது. பாரதி அதை சுட்டி காட்டுகிறான். இவர் யார் தெரியுமா? இவரை போல் வானளாவிய பெருமை கொண்ட தொழில்களை செய்தவர்கள் எல்லாருக்கும் கூட மரணம் வரும் என்றால் பாரதி ஆரம்பிக்கிறான். கோலவான் தொழில்கள் செய்து குலவிய பெரியோர் யாரும் சீல வாழ்வு அகற்றி ஓர் நாள் செத்திடல் உறுதி ஆயின் ஞால வாழ்வினது மாயம் நவின்றிடற்கு அரியதன்றோ என்று பேசுகிறார்.
அவனும் விரிந்த தத்துவத்தை தான் பேசுகிறான். ஆனால் மெல்ல அருகிலே வந்து தோளிலே தட்டி கொடுத்து மயிலிறகால் தடவுவது போன்ற பாணியில் பாரதி தன்னுடைய ஆறுதலை வாசிப்பவனுக்கு கடத்துகிறான். இதுதான் பாரதியினுடைய தனித்தன்மை என்று இந்த கண்ணோட்டத்திலே நான் கருதுகிறேன். எனவே பாரதியை கொண்டாடுவதும் அவன் வரிகளோடு வாழ்வதும் வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக அவனை வரித்துக் கொள்வதும் இந்த தேசத்தில் எல்லா திறமையும் வாய்க்கப்பட்டவர்கள் எழுவதற்கான களமாக பாரதி இருக்கிறான் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே தொடர் பட்டிமண்டபம் என்று ஒரு 5 தலைப்புகள் தந்திருக்கிறார்கள். நான் அடுத்து பேச போகிற 10 மணித்துளிகளில் அந்த தலைப்புக்குள்ளே நான் போவதாக இல்லை. அது பட்டிமண்டப மரபுக்கெல்லாம் கொஞ்சம் முரணானது என்பதனாலே நான் இயல்பாக பாரதியை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரதியினுடைய வாழ்க்கை பின்புலம் நமக்கு தெரிந்தால்தான் அவன் வரிகளை இன்னும் ஆழமாக நம்மால் உள்வாங்க முடியும். அவனுக்கு 5 வயது இருக்கிற போது பாரதியினுடைய தாயார் மறைந்து போகிறார். தந்தை சின்னசாமி ஐயர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுகிறார். நல்ல வேளை பாரதிக்கு வாய்த்த சித்தி ஒரு நல்ல சித்தி. இந்த சீரியல்ல வர சித்தி மாதிரி இல்லாமல் ஒரு சீரிய சித்தியாக அவர் இருந்திருக்கிறார். அவர் அந்த குழந்தையை நன்கு பேணி வளர்க்கிறார். ஆனால் பாரதிக்கு என்ன பிரச்சனை என்றால் அவருடைய அப்பா கண்டிப்பின் சிகரம். அந்த மனிதர் அவர் போட்ட நிபந்தனைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு நெஞ்சடைக்கும். நீ ஓடக்கூடாது, ஆடக்கூடாது, விளையாடக்கூடாது, யாரோடும் சேரக்கூடாது, உனக்கு நண்பர்களே இருக்கக்கூடாது, ஓரமாக உட்கார்ந்து புஸ்தகம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது சின்ன பிள்ளை பாரதிக்கு அவர்கள் அப்பா போட்ட நிபந்தனை. இதை பாரதி சுயசரிதையிலே எழுதுகிறார். எனக்கு 10 வயது ஆகும்போது என் வயதை சேர்ந்தவர்கள் எல்லாம் மரத்திலே ஏறுவார்கள், குளத்திலே குதிப்பார்கள், நீந்துவார்கள். ஆண்டொரு 10 ஆடியும் ஓடியும் 6 குளத்தில் நீச்சலும் பேச்சிலும் ஈண்டு பல மரத்து ஏறி இறங்கியும் என்னோடு ஒத்த சிறுவர் இருப்பர். நீ என்னையா பண்ணுவன்னா பாரதி சொல்றான், வேண்டு தந்தை விதிப்பினுக்கு அஞ்சி வீதி ஆட்டம் ஏதிலும் கூடிலேன், தூண்டு நூல்களோடு தனியனாய் தோழமை பிரிது இன்றி வருந்தினேன் என்று எழுதுகிறான். நண்பர்கள் கிடையாது, விளையாடக்கூடாது, உட்கார்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள், இப்படி அடக்கி ஒடுக்கி வளர்க்கப்பட்ட பாரதி தான் வளர்ந்த பிறகு உங்கள் வீட்டு குழந்தைக்கும் என் வீட்டு குழந்தைக்கும் எழுதினான், ஓடி விளையாடு பாப்பா என்று எழுதினான். விளையாடவே கூடாது என்றார் அவன் அப்பா, ஓடி விளையாடு பாப்பான். நீ ஓரமா உட்கார்ந்திருந்தார் அவங்க அப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான். யாரோடும் சேராது என்றார் அவன் தந்தை, கூடி விளையாடு பாப்பான். திட்டிகிட்டே இருந்தார் அவங்க அப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாரதி எழுதினார். எனவே அவனுடைய வாழ்க்கையின் வழி தெரிந்தால் தான் இந்த வரிகளுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் தெரியும். இல்லை என்றால் ஏதோ பாப்பா பாட்டு என்று நாம் அதை கடந்து போய்விடுவோம். எனவே அப்படி வளர்ந்த பாரதிக்கு 10 வயதாகிற போது தந்தையினுடைய கட்டுக்களை எல்லாம் மீறி ஒரு நட்பு மலர்கிறது. பாரதிக்கு 10 வயது, அந்த பெண்ணுக்கு 9 வயது. பாரதி சொல்லுகிறான், 9ஆய பிராயத்தில் என் விழிக்கு ஓது காதை சகுந்தலை ஒத்தனள் என்பது யாருக்கும் வியப்பினை நல்குமால். 2 பேரும் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். பாரதி சொல்லுகிறான், அந்த வயதில் உடல் சார்ந்த இச்சை கிடையாது, அது என்னவென்றே தெரியாது. நாங்கள் எப்படி மகிழ்ந்திருந்தோம் தெரியுமா? கானகத்தில் 2 பறவைகள் காதலுற்றது போலவும், அங்கனே வானகத்தில் இயக்கியர் மையல் கொண்டு மயங்குதல் போலவும், ஊனகத்தது ஓட்டுறும் அன்புதான் ஒன்றும் இன்றியே உயிர்களில் ஒன்றியே தேன் அகத்த மணிமொழியாளோடு தெய்வ நாட்கள் சில கழித்தேன். அந்த நாட்களுக்கு பாரதி வைக்கிற பெயர் தெய்வ நாட்கள். தெய்வ நாட்கள் சில கழித்தேன். ஒரு சம்பவம் நடக்கிறது.
இது கார்த்திகை மாதம், மார்கழி வரப்போகிறது. அப்படி ஒரு மார்கழி மாதத்தில் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவனார் கோயிலில் திருவாதிரை நாளொன்றில் இந்த 2 குழந்தைகளும் விளையாடுகின்றன. அப்படி விளையாடுகிற போது அந்த பெண் யார் என்று நான் பின்னால் வருகிறேன். அந்த சின்ன பிள்ளை பாரதி கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே ஓடுகிறாள். ஓடி தன்னுடைய பிஞ்சு விரல்களில் அந்த திருவாதிரை திருநாளில் பிரசாதமாக தரப்படக்கூடிய மையை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அவள் வந்து சொல்லுகிறாள், பாரதி நான் ஒரு சேதி, கையிலே மை கொண்டு வருகிறாள். பாரதி ஒரு சேதி, உனக்கு நான் பொட்டு வைக்க போகிறேன் என்று வருகிறாள். அந்த சம்பவத்தை பாரதி சொல்லுகிறான். ஆதிரை திருநாளொன்றில் சங்கரன் ஆலயத்து ஒரு மண்டபம் தன்னில் யான் ஜோதி மானோடு தன்னன் தனியனாய் சொற்களாடி இருப்ப மற்ற அவள் பாதி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையினில் மை கொணர்ந்தே ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என திலகம் இட்டனள் செய்கை அழிந்தனன். கொண்டு வந்தது மை, வைக்கிறேன் என்று சொன்னது பொட்டு. பாரதி சொல்லுகிறான், திலகம் இட்டனள் செய்கை அழிந்தனன், செத்துட்டேங்கிறான். அவன் நெற்றி புருவத்துக்கு நடுவே ஆன்மீக பாஷையில் சொல்வதென்னால் ஆக்ஞையில் அவருடைய அந்த பிஞ்சு விரல் பட்ட போது அவன் செத்துட்டேங்கிறான், செய்கை அழிந்தனன். ஏன் அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? மை கொணர்ந்து பொட்டு வைத்தனள் சொல்லல. 1000 நடிகர்கள் இருந்தாலும் அவர்களை விட மேம்பட்டு ஒருவர் இருந்தால் அவரை நடிகர் திலகம் என்கிறோம். 1000 தலைவர்கள் இருந்தாலும் மக்கள் மேல் நேசம் கொண்டு ஒருவர் ஆட்சி செய்தால் மக்கள் திலகம் என்கிறோம். பாரதி தன் 39 வயது வரை தினம் தினம் நெற்றியில் பொட்டு வைத்து வைத்து பார்க்கிறான். அந்த சின்ன பெண் வைத்த பொட்டுக்கு அது இணையாக இல்லை, அதை திலகம் என்று எழுதுகிறான். நான் கூட யோசிப்பதுண்டு, பாரதி வாழ்க்கை முழுக்க பொட்டு வைத்திருந்ததற்கு பராசக்தி மேல் இருந்த பக்தியும் ஒரு காரணம். அந்த சின்ன சிநேகிதியினுடைய ஸ்பரிசத்தை தினம் தினம் அவன் புதுப்பித்துக் கொண்டே இருந்தானோ என்று கூட நமக்கு தோன்றுகிற அளவுக்கு பாரதியினுடைய வாழ்க்கையின் பின்புலத்தை பார்த்தால் இதனால் தான் அவன் உணர்வு கவிஞனாக உருவானான். இதிலே இந்த பெண் யார் என்று சொல்லிவிட்டு நான் இவர்களை எல்லாம் அவர்கள் வாதங்களை வைக்க நான் அழைக்க முற்படுகிறேன். பாரதிக்கு 100 வயதான போது, நூற்றாண்டு விழா எட்டயபுரத்தில் கொண்டாடப்பட்ட போது ஒரு அறிஞர் அங்கே போய் ஆராய்ச்சி செய்தார், கள ஆய்வு செய்தார். கள ஆய்வில் அவர் என்ன கண்டறிந்தார் என்றால், அங்கே 99 வயதுக்கு ஒரு மூதாட்டி இருக்கிறார், அவர் பாரதியோடு நட்பாக பழகியவர் என்று உள்ளூரில் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இவர் சென்று அந்த மூதாட்டியை பேட்டி காண்டார். அந்த அம்மாவுக்கு அப்போது 99 வயது, பாரதிக்கு 100வது வயது. அந்த பெண் தான், அந்த பெண்ணினுடைய பெயர் வள்ளிக்கண்ணு என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு வீணை வித்வானாக இருந்திருக்கிறார். அநேகமாக பாரதியினுடைய அந்த 9 வயது சிநேகிதி அந்த வள்ளிக்கண்ணு தான் என்று அந்த ஆய்வாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் வள்ளி கண்ணம்மா என்று பாடியது அந்த வள்ளிக்கண்ணுவாக இருக்கலாம் என்று ஒரு பார்வை நிலவுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஒரு வீணை வித்வானாக இருந்திருக்கிறார். அந்த காலத்து நடைமுறையில் சொல்லுவதென்றால் பொட்டுக்கட்டி விடப்படக்கூடிய ஒரு இனத்திலே பிறந்தவராக அவர் இருக்க, அந்த குழந்தையை அதில் ஈடுபடுத்தவர்கள் பெற்றோர் முனைய பாரதி போய் வாதாடி அந்த பெண்ணை அதிலிருந்து விடுவித்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவள் மேல் பாரதிக்கு இருந்த நேசம்தான் அந்த பெண் வீணை பயிற்றுனராக வாழ்ந்த அந்த நிலைப்பாட்டை வைத்து பார்க்கும்போது, வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு என்று பாடியது கூட அதற்கு தொடர்பு இருக்குமோ என்று இந்த ஆய்வு பல யூகங்களை உருவாக்குகிறது. எனவே 39 வயது ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் இப்படி கையிலே பாரதியாருடைய புத்தகத்தை எடுத்து இப்படி பார்த்து கொண்டே இருந்தாராம். அவர் உதவியாளர் ராமகண்ணப்பன் கேட்டிருக்கிறார், என்னன்னே இந்த புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களே என்னன்னு. கவிஞர் சொன்னாரா, இல்லடா இந்த ஒரு புஸ்தகத்தில் உலகத்தையே ஜெயிச்சுட்டானடா, நானும் பண்ணி குட்டி போட்ட மாதிரி இவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்கேன், அவன் 39 வயசுக்குள்ள இந்த ஒத்த புஸ்தகத்தில் உலகத்தையே ஜெயிச்சுட்டானேன்னாராம். எப்படி பாரதி ஜெயித்தான் என்கிற ரகசியத்தை கண்ணதாசன் கண்டறிந்து சொன்னார். இப்போ நாம் ஒரு குயிலை பார்க்கிறோம், குயில் வேறு நாம் வேறு என்று நினைக்கிறோம்.
ஆனால் பாரதி ஒரு குயிலை பார்த்தானா? அப்ப என்ன நடந்ததுன்னு கண்ணதாசன் சொல்லுகிறார். 1000 குயில்கள் உட்காரும் சோலையிலே ஓர் குயிலை கண்டானடி, பாரதி உடன் குயில் ஆனானடி என்று எழுதுகிறார். எதை பார்க்கிறேனோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய அந்த திறந்த உள்ளம் இருக்கிறதே, அதுதான் அந்த மனிதனை மகாகவியாக செதுக்கியது என்று பார்க்கிறோம். எனவே அந்த மகாகவி பாரதியின் உணர்வுகளில் இன்று அதிகம் தேவைப்படுவது ஆன்ம அமைதியா, கருணையா, ரௌத்ரமா, வீரமா, ஆனந்தமா என்று 5 முனைகளிலே நின்று 5 அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நாவலர்களை இந்த மேடையிலே உரையாற்ற அழைக்க இருக்கிறேன். இந்த தொடர் பட்டிமன்றத்தை தொடங்குகிற முகமாக மகாகவி பாரதியின் உணர்வுகளில் இன்று அதிகம் தேவைப்படுவது, இது கொஞ்சம் சிக்கலான தலைப்பு தான். பாரதியிடம் அதிகம் காணப்படுவது என்றால் நேராக பாரதியை பேசலாம். நீங்கள் இன்றைய சூழலை வேறு சொல்ல வேண்டும், இன்று எது தேவை என்று சொல்ல வேண்டும், அது பாரதியிடம் எங்கெங்கே இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும். இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு கைகால்களை கட்டி உங்களை நீச்சல் நீக்க சொல்லியிருக்கிறார் முருகபாரதி. எனவே அந்த வாதங்களை தொடங்குகிற விதமாக நாடறிந்த நல்ல பேச்சாளர், இணை பேராசிரியர் முனைவர் மா சிதம்பரம் அவர்களை ஆன்ம அமைதியே என்று பேச அழைத்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒரு அருமையான அமைப்பை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் முருகபாரதி உள்ளிட்ட அவர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, எங்கள் மதிப்பிற்குரிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களே, புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய சம்பத்தையா அவர்களே, அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, மூப்பாயா அவர்களே, ஏனைய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இன்றைய நிலையில் பாரதியினுடைய உணர்வுகளுள் பெரிதும் தேவைப்படுவது ஆன்ம அமைதியே என்பதை பற்றி உங்களோடு உரையாடுவதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். சான்றோர் பெருமக்களே, தொடங்குகிறவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிற சிக்கலை போல எனக்கும் இன்றைய சூழல் என்பதை விளக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை எனக்கான காலத்துக்குள்ள சேர்க்காம இருந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இன்றைய சூழல் என்ன பெரிய சிக்கல், இந்த அழைப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு தலைப்பிலிருந்து இன்னொரு தலைப்பு முரண்படுகிறது. இது அல்லாது இது அல்லாது என்று முரண்படுகிறது. முரண்படுவது சில நேரங்களில் மிக அழகானதும் அருமையானதும் கூட. இப்போ உதாரணமா, இரவை போல பகல் இல்லை, இன்பத்தை போல துன்பம் இல்லை, ஆணை போல பெண் இல்லை. இந்த முரண்கள் எல்லாம் உலகத்தின் மிக அழகான விஷயங்கள். இவ்வளவு நாம் என்பதே ஒரு பெரிய முரணுடைய சேர்க்கை என்று நினைச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்ப நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒண்ணு, நான் திருப்பத்தூர்காரன், அது நான் பிறந்த ஊரா இருக்கலாம், அது நான் இல்லை. நான் ஒரு ஆண் என்பது என்னுடைய உருவமாக இருக்கலாம், அது நான் இல்லை. அப்ப இப்படி கேள்வி கேட்டு எதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாம் நான் இல்லை. அதை தாண்டி ஒரு நான் இருக்கிறது. அது என்னன்னா, ஒன்று நம்முடைய மனது, இன்னொன்று நம்முடைய மனதை இயக்குகிற அல்லது மனதால் இயக்கப்படுகிற உடல். இந்த ரெண்டுமே மிக முரண்பாடானது. மனமும் உடலும் மிக முரண்பாடானது. எப்படின்னு பாருங்களேன். இந்த உடலை நீங்கள் அலைய விடாமல் இருந்தா கெட்டு போயிடும். இந்த உடலுக்கு நீங்க ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த உடலை அலைய விடாமல் நீங்கள் ஒரு இடத்தில் நிறுத்தினால் இந்த உடல் ஒன்று பருமன் ஆயிடும், அதுக்கு சுகர் வரலாம், அதற்கு பிரஷர் வரலாம், நிறைய நோய்கள் வரும். இந்த உடல் அலையாமல் இருந்தா கெட்டு போயிடும். ஆனா இந்த மனசு இருக்கிறது இல்ல, இது அலைஞ்சா கெட்டு போயிடும். அப்ப அலையாமல் இருக்கிற மனமும் அலைய வேண்டிய உடலும் சேர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய முரண். சரி, இன்றைய சூழல்ல என்ன சிக்கல்னா, நாம் மனதை அலைய விட்டு கொண்டு உடலை அலையாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற சிக்கல். இந்த சிக்கலுக்கு பாரதிய உணர்வுகளில் எது தீர்வு என்கிற மையத்தை வச்சுக்கிட்டு சிந்திச்சாதான்
இந்த தலைப்பை மிக பொருத்தமுடையதாக ஆராய முடியும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிக்க நடுவர் அவர்களே, ஆன்ம அமைதி என்பதும் ஆன்ம உணர்வு என்பதும் ஒரு மிகப்பெரிய செய்தி. நிறைய பேர் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆன்ம அமைதி என்பது செயலற்றிருப்பது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை இல்லை. உண்மையான ஆன்ம அமைதி என்பது செயலில் செம்மையாக இருப்பதுதான் உண்மையான ஆன்ம அமைதி. நான் உதாரணம் சொல்லுவேன். நீங்க தாவரங்கள்ல அரும்புல இருந்து முட்டு வர்றதை பார்த்திருக்கலாம், முட்டுல இருந்து பிஞ்சு வர்றதை பார்த்திருக்கலாம், பிஞ்சில இருந்து காய் வருவதை பார்த்திருக்கலாம். காய் கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு அதனுடைய பெரிய வளர்ச்சி இருக்காது. அதுக்காக அது வளரலைன்னு அர்த்தம் இல்லை. இவ்வளவு நாட்களாக புறத்தே வளர்ந்து கொண்டிருந்த காய் இப்பொழுது அகத்தே வளர்கிறது என்று அர்த்தம். அது அகத்தே வளர்கிற பொழுதுதான் அது பழமாக பழுத்து அடுத்த சந்ததிக்கான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். ஆன்ம அமைதி என்பது புறத்தே இருக்கிற வளர்ச்சியில் இல்லாமல் அகத்தேயும் வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி சரிப்படுகிற பொழுதுதான் நீங்க பின்னாடி சொல்ற எல்லா தலைப்புகளும் பொருத்தப்பாடுடையதாக அமையும். தலைப்பை மறுப்பது என் வேலை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பின்னால் வருகிற தலைப்புகள் பெருமையடைய வேண்டுமானால் நீங்கள் அகத்தே வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை கொண்டு வந்து தருவது ஆன்ம அமைதிதான் என்பதுதான் நாங்கள் வைக்க போகிற அடிப்படையான ஒரு வாதம். இதைத்தான் வள்ளலார் ரொம்ப அழகா சொன்னார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருக்கும் சகலரை சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அமைத்தல் என் வருவிக்கல் உற்றேனர். இப்ப அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருக்கிற மனிதர்கள், இந்த மனிதர்களினுடைய செயல்கள் அது கருணையாக இருந்தாலும் சரி, ரௌத்ரம் பழகிறதாக இருந்தாலும் சரி, அது வீரமாக இருந்தாலும் சரி, ஆனந்தமாக இருந்தாலும் சரி, அது அகத்தே பழுத்திருக்கிற பொழுதுதான் அது அமையும். அப்படி அமைய வேண்டுமானால் கொஞ்ச காலம் ஆன்மா என்பது அமைதியான ஞானத்தை தேடுதல் வேண்டும் என்பதுதான் பாரதியின் உணர்வுகளில் முதன்மையாக சுட்டப்பட வேண்டிய உணர்வு. நமக்கு பாரதியினுடைய கவிதைகள், இந்த கவிதை எல்லாருக்கும் தெரியும். என்ன கவிதை? நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல். இதுவரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். பாரதி நிறைவு செய்கிற ஒரு வார்த்தை சொல்றான், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ வைப்பான். எனக்கு இந்த வரியை படிக்கிற பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம். பாரதி மரபுகளை கட்டுடைத்த கவிஞன், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் விநாயகர் வழக்கத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய மரபுகளுக்குள் பாரதியும் மாட்டிக்கொண்டானா என்று சிந்திக்கிற பொழுது ரெண்டு செய்தியை பாரதி பேசுகிறான். ஒன்று, அவனை விநாயகன் என்று சொல்லாமல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் என்று பேசுறான். உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஏன் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் என்று பாரதி பயன்படுத்துகிறான்னா, பொதுவாக குழந்தைகள் அத்துணை பேரும் இந்திய சமூகத்தில் தந்தையின் பெயரால் அடையாளம் காட்டப்படுபவர்கள். இவர் இந்த அப்பாவோட பிள்ளை. ஆனால் தாயின் பெயரால் அடையாளம் காட்டப்படுகிற ஒரே கடவுள் கணநாதன் மட்டும்தான். பெண்மையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற ஞான செருக்குடைய பாரதி கணநாதனை அறிமுகம் செய்கிற பொழுது உமைக்கினிய மைந்தன் என்று அடையாளப்படுத்துகிறான். இதில் இன்னொரு பெரிய நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. உமை யார் தெரியுமா? அவள் ஞானத்தினுடைய அடையாளம். சித்தாந்தம் சொல்லுகிறது, சக்திதான் தடையில்லாத ஞானமாகும் என்று சித்தாந்தம் பேசுகிறது. சக்தி எதுவோ அவள் தான் தடையில்லாத ஞானம். ஒரு விஷயம் புரியுது, ஞானம் என்பது கூட தடைப்படும், ஆனால் சக்தி தடையில்லாத ஞானத்துக்கு சொந்தக்காரி. அவளுடைய மைந்தனாக இருக்கிற கணநாதன் வெறும் வழிபடு கடவுளாக பாரதிக்கு தெரியல. அவன் யாராக தெரிகிறான்? ஞானத்தினுடைய வடிவமாக பாரதிக்கு தெரிகிறான். ரொம்ப பின்னாடி பாரதி ஒரு வரியில சொல்றான், மனசே மேன்மை கொள். மனசுக்கு பேசுறான், நீ மேன்மை கொள், விண்ணிடிந்து வீடும் அச்சப்படாதே. இப்படியே வரிசையா சொல்லிட்டு பயப்படாதே, பயத்தால் ஒரு பயனும் விளைய போவதில்லை சொல்லிட்டு முடிக்கிற பொழுது பாரதி ரொம்ப நுட்பமாக சொன்னான், ஆன்ம கணபதி அருளுண்டு அச்சமில்லையே என்று முடிக்கிறான். அப்ப பாரதி கணபதி என்று பேசுவதை கூட அவன் எப்படி பார்க்கிறான்? ஆன்ம கணபதி அவன் ஞானத்தினுடைய வடிவம் என்று பாரதி பார்க்கிற பொழுதுதான் அவருடைய தன்மைகள் உள்ளே வந்து அமைகிறது என்பதை உணரணும். அப்ப இந்த ஞானம் வருமானால்
உங்களுடைய கருணையும் வீரமும் ரௌத்ரமும் எடுபடும். அப்படி இல்லைன்னா பின்னால் வருகிற எல்லாமே ஞானம் இல்லாத பொழுது கொஞ்சம் குறையுடையதாக மாறி போகும். நான் ஒரு சின்ன உதாரணம், மறுத்து பேசுவதின் நோக்கம் இல்லை, ஆனால் இந்த தலைப்புக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்க கருணை என்பது ரொம்ப உயர்ந்த பண்பு தான். ஆனால் ஞானம் இல்லாத ஆன்ம அமைதி இல்லாத கருணையால் பயன் விளையாது. நீங்க வள்ளலார் காமிச்சதும் கருணை தான், மாவழி காமிச்சதும் கருணை தான். ஆனால் ரெண்டுக்கு அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தலைப்புக்குள்ள புரிஞ்சுக்க முடியும். இவரும் கொடுத்தார், அவனும் கொடுத்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? நான் தான் கொடுப்பதில் மிக உயர்ந்தவன் என்கிற கர்வம் இருந்தது. ஞானம் இல்லாத கருணை கர்வத்தை தரும். அப்போ நீங்க திருமால் வந்து நிற்கிற பொழுது சுக்கராச்சாரியார் போய் சொல்றாரு, டே வந்திருக்கிறது திருமால், எதையும் தர்றேன்னு உறுதி கொடுத்துறாத. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உலகத்துக்கே கொடுக்கிற திருமால் என்னிடம் வந்து கையேந்துகிறான் என்றால் நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்று பேசலாம். திருமால் வாமன் அவதாரத்தில் செய்த வேலை அவன் கொடுப்பதில் இருந்த கர்வத்தை நீக்கி அவனுக்கு ஞானத்தை தந்தது. அப்ப ஞானம் இல்லாத ஆன்ம அமைதி இல்லாத ஒரு கருணை இருக்கிறது, அந்த கருணை சிக்கலில் கொண்டு போய் விடும். நீங்க ரௌத்ரம் பழகுதான். உங்களுக்கு உண்மை தெரியுமா? மனம் அமைதியாக இல்லாத பொழுது ரௌத்ரத்தை பழகுவது என்பதே சாத்தியமில்லை. அது ரௌத்ரமாக இருந்தாலும் சரி, வீரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மனம் அமைதி இல்லாத பொழுது எதையும் பழகுவது சாத்தியமில்லை. அது ஆனந்தமாக இருந்தாலும் அதை ஆர்ப்பரிப்பது என்பதும் சாத்தியமில்லை. அப்ப இவை எல்லாவற்றிற்கும் மூல முதலாக நிற்பது எதுன்னு சொன்னா ஆன்மாவினுடைய அமைதி இருக்கிறது இல்லையா, இதுதான் பெரியது. நீங்க ஒரு ஆச்சரியம் பாருங்க. கம்பன் உரைத்த கவியெல்லாம் நான், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி இதனில் யாங்கனுமே பிறந்த, இப்படியெல்லாம் கொண்டாடுகிற பாரதி தான் காப்பியம் படைப்பது என்று வருகிற பொழுது மகாபாரதத்திலிருந்து எடுத்துக்கிறான். ரெண்டுதான் செய்யறான். ஒண்ணு அவன் எடுக்கிற பாஞ்சாலி சபதம், இன்னொன்று அவன் எடுத்துக்கொள்கிற பகவத்கீதையினுடைய மொழிபெயர்ப்பு தமிழ். இது ரெண்டும் ஏன் பாரதி செய்கிறான்? நீங்க யோசிச்சு பாருங்க. பாரதி ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறான். பாஞ்சாலிய சூதலை வச்சு தோத்தாச்சு. பாரதி ரொம்ப கோவப்படுறான். ரொம்ப கோவப்பட்டெல்லாம் பேசுறான். அதை சொல்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. 15 நிமிஷத்துக்குள்ள அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப கோவப்படுற பீமன் சொன்னா எரிதலல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். இது வீமன் பேசுகிற. இது உள்ளத்தளவுல அமைதி இல்லாத ஆன்ம அமைதி இல்லாத வீமன் பேசுகிற பேச்சு. இப்ப எங்க பாரதி சிதம்பரம் அவர்களே, நீங்கள் ஒரு 3-4 இடங்களில் மன அமைதியையும் ஆன்ம அமைதியையும் சேர்த்தே சொல்கிறீர்கள். இரண்டும் ஒன்றா வெவ்வேறா? நடுவர் அவர்களே, மன அமைதியும் ஆன்ம அமைதியும் ஒன்றில்லை என்பதை நானும் உணர்கிறேன். ஆனால் ஆன்ம அமைதி என்று ஒன்று இல்லாமல் மன அமைதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புடையதுதான் என்ற அடிப்படையில் நான் இரண்டையும் சேர்த்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப ஆன்ம விழிப்புணர்வு இல்லாத வீமன் பேசுகிற பேச்சு, இதில் எங்க உண்மை தெரியுமா? நீங்க எந்த ஒரு செயலை செய்கிற பொழுதும் மன அமைதியோடு பதட்டம் இல்லாமல் செய்கிற பொழுதுதான் அது வெற்றி பெறும். அதான் பாரதி சொன்னான், பக்தி உடையார் காரியத்தில் பதறார். பாரதி சொன்ன விளக்கம், எது பக்தி, எது ஆன்மீகம் அல்லது எது ஆன்ம அமைதி என்றால், பக்தி உடையவர்கள் காரியத்தில் பதற மாட்டாங்க. அது எப்படின்னா, வித்தது முளைப்பது போல பொறுமையாயிருந்து மேன்மை அடைவர். ஒரு விதை முளைப்பது எப்படி இருக்கும், அப்படி பொறுமையாக இருந்து மேன்மை அடைதல் என்பதுதான் பெரிது. அதிலேயும் ஆன்ம விழிப்புணர்வு உள்ளவர்கள், ஆற்றல் உடையவர்கள் பொறுமையோடு அமைதி காப்பது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இருக்க பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? இன்றைய இளைய தலைமுறை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் அந்த காலம் வரைக்கும் காத்திராமல் அதற்கு முன்பாகவே அனுபவித்து விட வேண்டும் என்று அவசரப்படுவதுதான் இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப இந்த சமூகத்திற்கு பாரதி சொல்லுகிற மிகப்பெரிய பாடம், தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடியும் வெல்லும் என்ற மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். இந்த இளைய தலைமுறை
பாரதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் கட்டுண்டலும் காலம் வரும் வரைக்கும் பொறுத்திருத்தலும் என்பதை புரிந்து கொள்ளுமானால் தலைமுறை வெற்றியடையும். இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். மகாபாரத பாரதி இரண்டாவது விஷயம் பகவத்கீதை. ஏன் பகவத்கீதையை பாரதி எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கு. நீங்க பாடம் சொல்லுவதற்கும் ஞானம் சொல்லுவதற்கும் இடம் அமைதியா இருக்கணும். ஆனா பகவத்கீதை சொல்லப்பட்ட இடம் அப்படி அல்ல. ஒரு மிகப்பெரிய போர்க்களம், புறச்சூழலில் நிறைய சிக்கல்கள் நிறைந்தது. ரத்த ஆறு ஓடுகிற ஒரு இடத்தில் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை பேசுகிறார். பாரதி என்ன சொல்ல விரும்புகிறார்? உலகில் எவ்வளவு சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆன்ம அமைதி என்கிற விழிப்புணர்வை பெறுகிற பொழுதுதான் ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றிகரமானவர்களாக முடிக்க முடியும் என்று பாரதி உணர்த்த விரும்புகிறான். பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பில் பாரதி சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் ஈஸ்வரனை தியானித்து இங்கேயே மோட்சம் பெற்று ஆனந்தம் பெற்று நல்லோர்களாக வாழ்கிற ஆன்ம அமைதியை தருகிற நூல் பகவத்கீதை என்று எழுதுகிறான் என்றால் நான் இப்படி நிறைவு செய்கிறேன். ஆன்ம அமைதி என்பது பதற்றம் இல்லாமல் ஒரு பழம் உள்ளே பழுப்பதை போல வளர்ச்சி அடைந்து செயல்களை செய்கிற காலம் வரைக்கும் பொறுமையாய் இருந்து பக்தியுடையார் காரியத்தில் பதறாமல் வெற்றி பெறுவதுதான் என்பதால் மற்றைய செயல்களும் கொண்டாடப்பட வேண்டியவை, எங்களில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதில் முதன்மையாக முன்னிறுத்தப்பட வேண்டியது ஆன்ம அமைதிதான். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆன்ம அமைதி என்பது பண்பு, மற்றைய குணங்கள் எல்லாம் அதனால் விளைகிற பயன். பண்பில்லாமல் நீங்கள் பயன்களை பற்றி பேசவே முடியாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் சிதம்பரம் அவர்கள் ஆன்ம அமைதி என்கிற தலைப்பை ஒட்டி சில சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். இதை நாம் குறித்திருக்கிறோம். அது தொடர்பான விவாதங்களை இப்போது மேற்கொள்ளவில்லை. அடுத்து ஆன்ம அமைதியில் அல்ல கருணைதான் என்று பேச முனைவர் புவனேஸ்வரி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கான நலந்திகள் நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரத தாயின் பதம் பணிந்து வணங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். மிக அழகாக நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு ஏற்றாற் போல சாதகமான கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கின்றார். நடுவர் அவர்களே, அவர் பேசுகிற பொழுது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது. ஆன்ம அமைதி அப்படின்னா ஐயா என்ன சொன்னாங்க? மிகச்சிறந்த ஞானம். இப்ப ஒருவருக்கு ஞானம் கைவர பெற்று விட்டது, இல்ல ஆன்ம அமைதி கிடைச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா அவர் முதல் வேலை பண்ணுவாரு? அமைதியாக இருப்பார். தன்னை சுற்றி எது நடந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். சரிதானே? அப்ப தன்னை சுற்றி குண்டு மழை பொழிந்தாலும் சரி, எதிரில் ஒருத்தன் பசியில வாடினாலும் சரி, இல்ல எத்தனையோ சிக்கல்களாலே பெண்கள் அவதிப்பட்டாலும் சரி, ஆன்ம அமைதியை விரும்புபவர்கள் தான் தான் உலகம்னு சொல்லி தன்னை தவிர எதையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அப்ப இவர்களாலே எப்படி இன்றைய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வினை தர முடியும்? இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பாரதி நான் நல்லா இருக்கணும்னு பாடியவன் கிடையாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவன் பாரதி. பாரதி மட்டுமல்ல நடுவர் அவர்களே, தமிழ் இலக்கியங்களை இன்று உலகமே தலை மீது வைத்து போற்றுகிறது என்றால் தமிழர்கள் மட்டும்தான் உலகம் என்று தொடங்கி பல்வேறு பாடல்களிலே சிந்தித்தவர்கள். அப்ப உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை சிந்தனை என்றால் இந்த உலகத்தினுடைய சிக்கல்களை யாரால் தீர்க்க முடியும் என்று சிந்தித்தால் அது கருணையால் தான் முடியும் என்று வள்ளுவரில் தொடங்கி வள்ளலார் வரையில் அவருடைய 200வது ஆண்டினை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா குறிப்பிட்ட அதே சன்மார்க்க நெறியிலே தொடர்ந்து பயணித்தவன் எங்கள் பாரதி. அதனாலதான் ஐயா சொன்ன அதே பாடலில் இருந்தே நானும் தொடங்குகின்றேன். எனக்கு வேண்டும் வரங்களைன்னு தான் பாரதி ஆரம்பிக்கிறான். அத கணபதி கிட்ட வேண்டுகிற பொழுது
அதுல என்ன சொல்லுகிறான்? ஐயா சொன்னார் இல்லையா, ஆன்ம அமைதினா தன்னை முதலில் அடக்கி ஆளுதல். அததான் முதல் வரியா சொல்றான். 3 கடமைகளை சொல்லுகிறான். எனக்கு வேண்டும் வரங்களைன்னு ஆரம்பித்த பாரதி அந்த 3 கடமைகளிலே முதல் கடமை தன்னை கட்டுதல், ஐயா கூறிய ஆன்ம அமைதி. அடுத்த 2 கருத்துக்கள் என்ன கூறுகிறான் தெரியுமா? பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். இது இரண்டுமே கருணை, இரக்கம், உதவி, அன்பு, ஆறுதல் இவற்றால் தான் முடியும். அப்ப எங்கே கருணை இருக்கின்றதோ அதுதான் மிகச் சிறந்த இடமாக இருக்க முடியும். அப்ப ஒருத்தன் தன்னை அடக்குவதை விடவும் எது சிறப்புன்னு கேட்டா அடுத்தவர்களுக்கு உதவுதல். இப்ப நாம கோபப்படலாம், நமக்கு கோபம் வரும், அது இயல்பாக கூட இருக்கலாம். ஆனா யாருக்காவது ஒரு உதவின்னு வருகிற பொழுது அந்த கோபத்தை விட்டு முதலில் ஓடி சென்று ஐயோ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு யார் போய் நிற்கின்றார்களோ அந்த உதவி மனப்பான்மை தான் சிறந்ததுங்கிறதுனாலதான் பாரதி பிறர் துயர் தீர்த்தல் அப்படின்னு அழகா 2வது கடமையாகவும் 3வது கடமையும் அதோடு சேர்ந்ததுதான் பிறர் நலம் வேண்டுதல் என்று உலகம் உய்வதற்கான வழிமுறைகளை காட்டியவன் பாரதி. ஒண்ணு இல்லை, இப்ப சீனா எப்பொழுதுமே நம்முடைய நாட்டின் மீது எப்ப வேணாலும் இந்த குண்டு போட போறேன் இந்த குண்டு போட போறேன்னு அணுகுண்டு ஆயுதங்களோடு தயாராகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மேலாக ஏவுகணைகளை, அணு ஆயுதங்களை எல்லாத்தையும் தயார் பண்ணி நாம ரெடியா தான் வச்சிருக்கோம். ஆனா ஏன் இன்னும் நாம் முதலில் தாக்குதலை தொடங்கவில்லை? இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, காலங்காலமாக இந்தியாவினுடைய வரலாறு எப்பொழுதுமே நாம் யாருக்கும் தீங்கு செய்வது இல்லை, அது எதிரியாக இருந்தாலும். ஏன்னா பாரதியை நாம் முழுமையாக உள்வாங்கி இருக்கின்றோம். என்ன சொல்கின்றான் எங்கள் பாரதி? பகைவனுக்கும் அருள்வாய். ஐயா அழகா சொன்னார் இல்லையா தன்னுடைய வார்த்தை, ஆன்ம கணபதி அருள் உண்டு. அவர் ஆன்ம கணபதி தான், அவருடைய அருள் உண்டு. அருள்ங்கிறது என்ன? அழகாக பாரதி சொல்கிறான், பகைவனுக்கும் அருள்வாய். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி, நண்பர்களையே நம்ப முடியல. நான் லவ் பண்றேன்னு போய் சொல்லுன்னா அவன் லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு வந்துடுறான். அப்ப நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய இன்றைய சூழ்நிலையிலே அவன் பகைவன், என்னை கண்டா அவனுக்கு பிடிக்காது, என்னை அழிப்பதே அவனுடைய வேலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவனை கூட அவனுக்கு கூட அருள் செய், அவன் மீதும் கருணை காட்டு என்று பாடியவன் எங்கள் பாரதி. என்ன எங்களுடைய வருத்தம் என்றால் இன்னைக்கு நாடு எப்படி இருக்கு? ஏன்னா தலைப்பை கொஞ்சம் நம்ம நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பாரதியின் உணர்வுகளில் இன்றும் அதிகம் தேவைப்படுவது அப்படின்னு ஒரு வரியை கொடுத்திருக்காங்க. எது தேவைப்படும்? இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல நாங்க வரல, இத்தனை உணர்வுகளும் தேவைதான். ஆனா இன்றைய நிலையிலே எது அதிகம் தேவைப்படுவது என்று நாம் யோசித்தால் முதலில் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பேருந்துல வந்துகிட்டே இருக்கேன், பெரிய வெள்ளம், வெள்ளத்துல ஒரு பெரியவர் மாட்டிக்கிட்டார். 2 இளைஞர்கள் வேகமா ஓடி போனாங்க. கிராஸ் பண்ற அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பார்க்கிறேன், வேகமா ஓடி போறதை பார்த்ததும் ஆகா அந்த பெரியவரை காப்பாத்திருவாங்கன்னு ஒரு நொடி நினைத்து விட்டேன். நடுவர் அவர்களே, ஓடி சென்ற 2 இளைஞர்களும் அவர் அந்த பக்கம் அங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் முன்னாடி நின்னுகிட்டு இப்படி போட்டோ எடுத்தாங்க. செல்ஃபி புல்லிங்கோ போட்டோ எடுக்கிறாங்க 2 பேரும். சரி, நான் அந்த Facebook முகநூலில் எல்லாம் பதிவேற்றி உங்களுக்கு ஏதாவது உதவுங்கன்னு கேட்க போறாங்களாக்குன்னு பார்த்தா போட்டோ எடுத்துட்டு, பெரியவரே நன்றி வணக்கம், நீங்க செத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நாங்க Facebookல போட்டுறோம். இன்றைய இளைஞர்களுடைய மனப்பான்மை இப்படித்தான் இருக்கிறது. அப்ப அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம நீதான் அமைப்பிலே இத்தனை இளைஞர்கள் இணைந்து இப்படி பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் இப்படி ஒரு நீதான் அமைப்பு மட்டும் இருந்தால் போதுமா? இந்த இளைஞர்களுடைய மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டாமா? சரி, இளைஞர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னா இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? இருக்கிறதுலயே எது சிக்கல்னா, வள்ளலார் சொல்லுவார், முதல்ல ஒவ்வொன்னா வரிசையா அடுக்கிக் கொண்டே வருகிற பொழுது கொல்லாமை, புலால் உண்ணாமை இதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவார்.
சமீபத்திலே நடந்த ஒரு செய்தி என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. பெரியோர்களே, நீங்களும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தவள் கிடையாது, அது உங்கள் விருப்பம். ஆனா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்று அந்த நிலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கணவனும் மனைவியுமாக தங்களுடைய சொந்த பகைக்காக ஒரு மனிதனை கொன்று விடுகிறார்கள். இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்களையும் வரக்கூடிய செய்திகள் இது போன்றதுதான். நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய உணர்ச்சிகள் மறத்து போயிடுச்சு. அப்ப இவங்க 2 பேரும் கொன்றதை கூட நான் தவறு என்று இங்கே சுட்டவில்லை. இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா பண்றாங்க அவங்க 2 பேரும்? அப்படி கொண்ட அந்த மனிதனை சிறு சிறு துண்டுகளாக்கி குளிர்சாதன பெட்டியிலே பதப்படுத்தி வைத்து இருவருமாக அந்த மனித கரியை உண்டார்கள் என்று செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு மனுஷனோட நிலைமை எவ்வளவு மோசமா மாறி போயிடுச்சு. இங்க ஒண்ணு இல்ல, நம்ம சகோதரர் முருகபாரதி இங்க உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப இந்த செய்தியை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு அப்படியே முருகபாரதியை பார்க்கிறேன். பார்த்த உடனே என்னுடைய மனதுக்குள்ள சரி, தம்பி ஒரு 50 கிலோ இருக்க, அவங்க 2 பேரும் அந்த உணவை சுவைத்து பார்த்தார்கள் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டே என்னன்னா புதுசு புதுசா உணவுகளை சுவைக்கிறது தான். அந்த உணவுகளுக்கு நாவின் சுவைக்கு அடிமை ஆயிட்டோம். இப்ப நான் முருகபாரதியை பார்த்த உடனே அந்த செய்தியையும் சேர்த்து, சரி முருகபாரதியுடைய தலைக்கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்ல அவருடைய கால்கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நம் நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? இதனாலதான் யசோதர காவியத்திலே சொல்லி வைத்தான், கோழிய பலியிடணும்னு சொல்லுவாங்க அங்க. அப்ப ஒரு கோழியை உயிரோடு கொல்வது தவறு அப்படின்னு வாதிடுவார் யசோதரன். அவருடைய தாயும் யசோதரனுமாக சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில இருக்கக்கூடியவர்கள், சரி உயிர்கொலை பாவம், ஒரு கோழியை கொல்லக்கூடாது, ஓகே, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், மாவுல செஞ்ச கோழியை பலியிடலாமே. நம்ம என்ன நினைப்போம், சரி மாவுல செஞ்ச கோழி தானே, சப்பாத்தி மாப்ப செய்யறப்ப விதவிதமாக உருவங்களை எல்லாம் செய்து விளையாடுறது மாதிரி மாவுல தானே அந்த கோழி செஞ்சிருக்குன்னு நினைச்சா அந்த காவியத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு தெரியும். ஐயா அவர்கள் அருமையா படிச்சிருக்காங்க, அதான் சொல்றாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காவியம். அதுல என்ன ஆகும், வெறும் மாவு கோழியத்தான் செஞ்சு பலியிட்டு இருப்பாங்க. பலியிடப்பட்டது எது என்பது அங்கே முக்கியம் இல்லை, நம்முடைய மனம்தான் அங்கே முக்கியம். ஒரு உயிரை கொல்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த மாவு கோழியை பலியிட்டார்களா, அதற்கு தண்டனையாக அந்த தாயும் மகனும் அடுத்த பிறவியிலே செய்யாத குற்றத்திற்காக கொலை தண்டனை பெறுகிறார்கள் என்று நம்முடைய காப்பியம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் அப்படியே உள்வாங்கியதால் தான் பாரதி சொல்கிறான், மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. என்னுடைய கண்ணுக்கு எதிரிலே ஒரு மனிதன் வருத்தத்தோடு பசியோடு பட்டினியோடு அலைந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதை என்னால் காண சகிக்க முடியாது. அடுத்தவன் கையில் உள்ள ரொட்டி துண்டை பசித்தவன் பார்வையினாலேயே எச்சில் படுத்தும் பரிதாப காட்சி என்று என் தந்தை அன்று நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது பாரதியை பற்றி இப்படி எழுதி கொடுத்திருந்தார். அந்த காட்சி இன்றும் நிலவிக் கொண்டிருக்கிறதுன்னா அப்ப மனிதர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது. மனிதர்கள் மீதே கருணை இல்லை என்றால் எங்க பாரதி என்ன பண்றான், அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் சிந்திக்கின்றான். அதனாலதான் நீங்கள் ஆரம்பித்தீர்களே ஓடி விளையாடு பாப்பா பாட்டு, அத ஓடி விளையாடு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு அந்த ஏரியாவோட நிறுத்திக்கல, அதையும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன சொல்றான் பாரதி அந்த குழந்தைக்கு உரிய அறிவுரையாக, மனிதர்களிடம் பிரியமாக இரு, கருணையாக இரு, இரக்கமாக இரு. அதை தாண்டி அடுத்த நிலையிலே வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. அப்ப பசுகிட்ட அன்பாயிரு, நாய்கிட்ட அன்பாயிரு, குதிரை கிட்ட அன்பாயிருன்னு ஒவ்வொரு விலங்குகளையும் குறிப்பிட்டு 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 மனித நேயம் மட்டுமல்ல
உயிர் இரக்கம் முதன்மையானது என்று சிந்தித்தவன் எங்கள் பாரதி. அதனாலதான் வள்ளலார் சொல்றார், எத்துணையும் வேதமுறா தெவ்வுயிரும் தம் உயிர் போல். உலகத்துல என்னென்னலாம் உயிர்கள் இருக்கிறதோ அனைத்து உயிர்களையும் தன்னுடையதாக எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அதுதான் மிகவும் சிறந்தது என்று கூறினான் பாரதி. இன்னும் சொல்ல போனால் நடுவர் அவர்களே, மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய மனித இரக்கம், உயிர்களை மதிக்கக்கூடிய உயிர் இரக்கம், இதையும் தாண்டி பாரதி இன்று மகா கவியாக ஜொலிப்பதற்கு காரணமாக நான் நினைப்பது, அடுத்த வரியிலே வேறு ஒரு பாடலிலே அழகாக சொல்லுவான், காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கைக்கும் குருவிக்கும் உயிர் இருக்கு, ஆனா அதற்கு அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அக்ரிணை பொருட்களை கூட மனிதர்களோடு ஒப்ப வைத்து நோக்கியவன் பாரதி என்றால் நம்முடைய சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பெருமானுக்கு கைலாய காட்சியை உடனடியாக சிவன் காட்டவில்லை, திருவையாற்றுக்கு வர சொல்கிறார். ஏன் திருவையாற்றுக்கு வர சொல்றார்? வந்த உடனே சிவனை காட்டிட்டாரான்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களிலும் யானை வருகிறது, ஏனம் வருகிறது, மயில் குயில் என்று ஒவ்வொரு உயிராக காட்டி அவை அனைத்திலும் இறைவன் இருப்பதாக மாதர் பிறை கன்னி யானை என்று நாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். அப்ப இந்த உயிர் இரக்கம்தான் அனைவருக்கும் வேண்டும். அதைத்தான் பாரதியினுடைய உணர்வுகளே இன்றைக்கு குறைந்து காணப்படுவது. இந்த கருணை என்கிற சிந்தனை மக்களிடம் குறைந்திருப்பதால் கருணையை மிகவும் போற்றிய பாரதியை, அக்ரிணை பொருட்களுக்கு கூட மரியாதை தர வேண்டும் என்று சிந்தித்த பாரதியை, இந்த உணர்வை நாம் போற்றினால் நிச்சயமாக நம்முடைய நாட்டை உலகமே போற்றும் என்று கூறி வாய்ப்பளித்து வாய்மொழி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கருணை என்ற அணி சார்ந்து சில முக்கியமான பதிவுகளை புவனேஸ்வரி அவர்கள் வழங்கியிருக்கிறார். இனி கருணை அல்ல ரௌத்ரம்தான் என்று வாதிட நண்பர் முனைவர் மகாசுந்தர் அவர்கள் வருகிறார். இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்தழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதுடல் மறக்கிலேனே என்று சொன்ன எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் வரிகளை சொல்லி பாரதியின் மீது கொண்ட பக்தியால் கவிராசன் இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய இந்த பாரதி வேள்விக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அருமையான கேள்வி இந்த மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதியின் உணர்வுகளில் விஞ்சி இருப்பது எது என்பதல்ல கேள்வி. பாரதியின் உணர்வுகளில் இன்று அதிகம் தேவைப்படுவது எது என்பதும் கேள்வி அல்ல. பாரதியின் உணர்வுகளில் இன்றும் அதிகம் தேவைப்படுவது எது என்கிற வினா என்பதை என்னுடைய அன்பு சகோதரி கருணை தான் இன்றைக்கும் இன்றும் என்பதில் இன்றைக்கு மட்டுமல்ல அன்றும் இன்றும் என்றும் தேவைப்படுவது எதுவென்று சொன்னால் பாரதியினுடைய உணர்வுகளில் சமுதாயத்திற்கு பெரிதும் தேவைப்படுவது ரௌத்ரமே என்கிற அணியில் நான் வாதாட காத்திருக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது கோபம் வேற, சினம் வேற, ஆத்திரம் வேற. இந்த மூன்று சொற்கள் இருக்கும் போது ரௌத்ரம் என்கிற சொல்லை ஏன் பயன்படுத்தினார் என்று பார்த்தால் இந்த வினாவிற்கு விடை கிடைக்கும். ரௌத்ரம் கொள் என்று சொல்லவில்லை, ரௌத்ரம் பழகு. உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீ சீருவது அல்ல, அது சுயநலம் சார்ந்தது. சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய சீரழிவுகளை கண்டு பொங்கக்கூடிய உணர்வு, அதுதான் ரௌத்ரம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. தன்னை சுற்றி எது நடந்தாலும் கவலைப்படாமல் கருணை காட்ட முடியுமா? தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக எவன் சீறி எழுகிறானோ அவன்தான் கவிஞன். பாரதியினுடைய உணர்வுகளில், பாரதியினுடைய பாடல்களில் கருணை அதிகம் இருந்தது. அதை நான் மறுக்க போறதில்லை. பாரதியினுடைய உணர்வுகளில் மிக விஞ்சி இருப்பது, இன்றைக்கும் அதிகம் தேவைப்படுவது என்று சொன்னால் அதுதான் ரௌத்ரம். நீங்க சொன்னீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. விநாயகர் நான்மணி மாளிகை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை பற்றி பாடினான்.
எனக்கு வேண்டும் வரங்களை. கருணையத்தான் ஆரம்பிப்பான். ஆனால் அவன் பாடும் போது அவன் மனசுக்குள்ளே இந்த நாட்டு விடுதலை அடையாமல் விலங்குகளைப் போல பொறியற்ற மக்களாய் வாழ்கிறார்கள் என்கிற உணர்ச்சி வருது. கடவுள்கிட்ட ஆரைக்கும் போது அப்படி ஆரம்பிப்பா. கற்பக விநாயகர் கடவுளை போற்றி, சிற்பர மோன தேவன் வாழ்க, கணபதி தாளை கருத்திரை வைப்போம், குணமதிர் பலவாம் கூட கேளு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் அறியாம ஆக்ரோஷப்படுவான். அக்னி தோன்றும், ஆண்மை வலியுறும், திக்கலாம் என்று ஜெயக்கொடி நாட்டலாம், கச்சவி தன்னை கையில் எடுக்கலாம், பாம்பை கூட பிடிக்கலாம். அப்படி சொன்னா கூட அது ரௌத்ரம் இல்லை. கடவுள்கிட்ட பேசும்போது கருணையே வடிவாக இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட விநாயக பெருமான்கிட்ட பேசும்போது அவனுக்குள்ளே உள்ளே அடங்கி கிடக்கிற அந்த சமூகத்தின் மீதான சீற்றம், அறச்சீற்றம் வந்துகிறது. அச்சம் இல்லை. கடவுள்கிட்ட பேச முடியுமா? அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை. அண்டம் சிதறினும் அஞ்ச மாட்டோம். இதான் கோபம். அண்டம் சிதறினும் அஞ்ச மாட்டோம். அடுத்த வரிய பாருங்க. கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம். இதுதான் பாரதியின் சீற்றம். இன்னைக்கு எப்படி சமுதாயம் இருக்கிறது? ஒரு வசன கவிதையில ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னான் தெரியுமா? அன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு அவன் எழுதிய வசன கவிதை. நான் கவிதையை மட்டும் சொல்வேன், இன்றைக்கு எப்படி பொருந்துதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மழை பெய்கிறது, ஊர் முழுதும் ஈரமாகிவிட்டது. தமிழ் மக்கள் எருமைகளைப் போல எப்போதும் ஈரத்திலேயே நிற்கிறார்கள், ஈரத்திலேயே நடக்கிறார்கள், ஈரத்திலேயே உணவு, ஈரத்திலேயே சமையல். உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட அகப்பட மாட்டான் என்கிற வரி இன்றைக்கு பொருந்துகிறதா இல்லையா? இது கருணையா? அறச்சீற்றம் அல்லவா? அடுத்த ரொம்ப அருமையா சொன்னாங்க. சீனா முதலில் தாக்கினாலும் நாம் தாக்க மாட்டோம், அது கருணை. அவங்க தாக்க அமைதியா இருக்கிறதா பாரதியினுடைய உணர்வுகளில் அதிகம் தேவைப்படுவது. சீறி எழுந்தவன் பாரதி, மிகப்பெரிய எரிமலையை போல. அது மட்டும் இல்ல, ஒரு வெள்ளத்தின் போது செல்ஃபி எடுத்தா அவன்கிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கருணையை காட்ட. செல்ஃபி அப்படி எடுக்கக்கூடாது தம்பி, இந்த செல்போன் எப்படி வச்சுக்க, நான் நல்லா தெரியுறேனா பாரு, வெள்ளம் தெரியுதான்னு பாருன்னு கருணையா காட்ட முடியும். நீங்க சொன்னதுல இருந்தா வர்றேன். பாரதிக்கு எப்படி தெரியுமா? பாரதியினுடைய அந்த இடத்துல எப்படி தெரியுமா கோபப்படுவான் பாரதி? பாரதியினுடைய தாசன் சொல்வானே எப்படி தெரியுமா? கொலை வாளினை எடடா, சாதாரண வாழ் கிடையாது, கொலை வாளினை எடடா, மிக கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே, ஒரு குணமேவிய தமிழான்னு சொல்வான். இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? 4 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு முதிய பெண்கள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுகிறார்கள். இதை பார்த்து உங்கள் கருணையை, பாரதியினுடைய கருணையை நாம் கை கொள்ள முடியுமா? என்ன வேதனையா இல்லையா? பெண்மை என்று சொல்லும் போது அவன் சென்னை ஐயனாவரத்துல காது கேட்காத, வாய் பேசாத 11 வயது சிறுமியை ஒரு 10க்கும் மேற்பட்ட காமுகர்கள், அவர்களை மனிதர்கள் என்று சொல்ல முடியாது, விலங்குகள் சீரழித்தார்களே. பாரதியினுடைய கருணை பயன்படுமா? ஆன்ம அமைதி, எது நடந்தாலும் அப்படியே இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆன்ம அமைதி கை கொடுக்குமா? பாரதி எப்படி சீருவான்? மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ, மதி கட்டீரே. பாரதி மாதிரி நம்மளை திட்ட வேற இல்லைங்க. மதி கட்டீரே, உணர்ச்சி கட்டீரம்பா. பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டின் பெண் குலத்தை முழுதடிமைப்படுத்தலாமா? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்ததாயை உமையவள் என்று அறியீரோ, உணர்ச்சி கட்டீரே என்று பாடுவார். அதை விட இந்த நாட்டில் இப்படி கொடுமைகள் நடக்கிறது. பேப்பர்ல திறந்தீங்கன்னா காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வமடி. பாரதி காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல், காதல் போயின் சாதல்னா இன்னைக்கு என்ன நடக்குது? ஹரியானால அர்ச்சனா குமாரி என்கிற 24 வயது பெண், ஐடி துறையில் பணியாற்றியவர். ஒருவன் காதலித்தால் அவன் காதலை இவள் ஏற்க மறுத்தாள். என்ன செய்தான்? ஆசிட்ட வாங்கி முகத்தில் அடிச்சான். ஒரு கண்ணு போயிருச்சு, 2 காதுகளும் கேட்கவில்லை, சாப்பாடு இல்ல, தண்ணீரும் அருந்த முடியாத கொடுமை.
அந்த கயவனை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஜெயில இந்த பெண்ணுக்கு தண்ணி கூட சாப்பிட முடியாது. சாப்பாடுங்கிறது பெரிய விஷயம். ஜெயில அவனுக்கு சோறு, முட்டை, கோழிக்கறி. அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? அர்ச்சனா குமாரி தன்னுடைய தோழியோடு சேர்ந்து என்ன செய்தால் தெரியுமா? முடியாத அந்த ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையிலும் தன் தோழியை அழைத்துக் கொண்டு நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி வாதிட்டாள். முதல்ல இதுக்கு காரணம் என்ன? ஆசிட் விற்க கூடாது, அந்த தடை உத்தரவை பெற்றாள். அடுத்தது, இதுபோல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 4 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோர்ட் படிகளில் ஏறி ரௌத்திரத்தோடு போராடி வெற்றி பெற்றாள் என்று சொன்னால் பாரதியினுடைய கருணையை காட்டிலும் அதிகம் தேவைப்படுவது ரௌத்திரம் அல்லவா? அவன்கிட்ட கேட்டாங்க, என் உடலைத்தான் அவன் எரித்தான், என் ஆன்மாவை அவனால் எரிக்க முடியாது. என் முகத்தைத்தான் அவன் சிதைத்தான், என் குரலை, எதிர்ப்பு குரலை ஒருபோதும் அவனால் சிதைக்க முடியாது என்று ரௌத்திரம் காட்டினால் அந்த ரௌத்திரம் தானே தேவை. மறுக்க முடியுமா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல நடுவர் ஐயா அவர்களே, இப்ப இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க, பாரதியின் மீது உண்மையான நேசம் கொண்ட பக்தர்கள். டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய தியாகி. ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்தா என்ன நடக்குது இந்த சமுதாயத்துல? இந்த அரங்கம் கொள்ளுமாது, இந்த அரங்கம் தாண்டி வெளியில இருப்பார்கள் என்று சொன்னால் இதை பார்த்து என்ன தேவை? பாரதியினுடைய கருணை தேவையா? பாரதியினுடைய சீற்றம் தேவையா? உறங்கி கிடந்த மக்களுக்கு உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா என்கிற செய்தித்தாளையே சிகப்பு தாளில் அச்சடித்தவன் பாரதி. நல்ல கைதட்டலாம். தமிழ் வாழுது. அன்னைக்கு தொலைக்காட்சி, எங்க அன்பு சகோதரி சிவநந்தினி வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, தொலைக்காட்சியில பட்டிமன்றங்களை தவிர எங்கேயாவது தமிழ் இருக்கா? இங்க குழிகளுக்குள்ளே ஆயுதம் வைத்து போராடிய இனங்கள் உண்டுங்க. குழிக்குள்ளே ஆயுதம் வைத்து போராடிய இனம் உண்டு. மொழிக்குள்ளே ஆயுதம் வைத்து போராடிய ஒரே இனம் நம் தமிழ் இனம். பாரதிக்கு சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து நடி பாப்பா. பரளிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுகிறார், தமிழச்சியை விட ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்று சொன்னால் என் மனம் பொறுக்கவில்லை. தமிழை விட மிகச்சிறந்த மொழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழிலேயே படி, தமிழிலேயே எழுது என்று மொழிக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, போராளி பாரதி. தட்டுறீங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு. சொல்லுங்க. இப்போ பாரதி நெறியிலே நின்று பார்த்தா ஒருத்தர் அன்பா இரு அப்படின்னு சொல்லலாம். சரி, பாரதி சொல்றான் அன்பாக இரு, ஆனந்தமாக இரு, கருணையோடு இரு அப்படின்னு சொல்றான். அதே பாரதி ரௌத்திரமா இருன்னு சொல்ல, ரௌத்திரம் பழகுன்னு தான் சொல்றான். ரைட். இப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அன்பா இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். ரௌத்திரம் பழகுன மகிழ்வுந்து பழக வேண்டும், அப்படித்தானே? சைக்கிள் பழக வேண்டும். ரௌத்திரத்தை பழக, ரௌத்திரமே தெரியாம சரி எருமைகளாகிவிட்ட இந்த தேசத்தில் கௌதம் செயற்கையாக கூட கத்துக்கடா என்று உணர்வை ஊட்டியவன் பாரதி. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மகிழ்ந்து பழகி மகிழ்ந்திலே இருக்கணும், இறங்கப்படாது. இல்லைங்கய்யா, மகிழ்வண்டி பழகி மிதிவண்டிலே இருக்கணும் அப்படி சொல்லலையா? மகிழ்வுந்து பழகு. கேட்கிறேன், ஒரு குண இயல்பாக இருப்பது வேறு, பழகுவது என்பது வேறு. ஆமா. எதை பாரதி வலியுறுத்துவான்? இயல்பாக இருக்கிற குணத்தையா, பழகுகிற குணத்தையாங்கிறது கேள்வி. ஏன்னா ஏற்கனவே கருணையோடு இருக்கான், அன்போடு இருக்கான். ரௌத்திரம் மட்டும் இல்லவே இல்லையே. நெஞ்சில் உறவும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடே. கஞ்சி குடிப்பதற்களால் இதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்ல. வந்துட்டு அன்பா இருக்கான், கருணையா இருக்கான், கொஞ்சம் கூட கோபப்பட மாட்டாங்கிற ஆத்திரத்தில் தான் ரௌத்திரத்தை பழகிக்கொள் என்று சொன்னார். இந்த ரௌத்திரம் வெளிவரணும் தான் இந்த கேள்வியே கேட்டேன். நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள் என்பதை முன்னோட்டமாக சொன்னதற்காக ரசிக பெருமக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 இடத்துல இப்படிதான் பல பேர் தீர்ப்பு எதிர்பார்த்து ஏமாந்து போறாங்க நாட்டுல. சரி, ரௌத்திரம் கொஞ்சம் அப்படித்தான், கொஞ்சம் எல்லை தாண்டினால்தான் அது ரௌத்திரம். எல்லைக்குள் அடங்கி கிடந்தால் அது ஆன்ம அமைதி, கருணை. 3 இடத்துல பாரதி சீருகிறான். நெருப்பு வைங்களாம். எந்த இடத்துல தெரியுமா? நீ பாப்பா பாட்டை பத்தி சொன்னீங்களே, பாப்பா பாட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கருணை அல்லவா? கருணையாது மேலோட்டமாக பார்த்தால் அப்படி நீர் ஊத்த சாம்பலை போல தெரியும்.
உள்ளத்திலே பாரதியினுடைய அக்னி குழம்பு எரியும். ஏய், நீ மனுஷன்ல ஜாதி பாக்குறியாடா? ஜாதி இல்லடா, காக்கை குருவி கூடல் எங்கள் ஜாதி என்று ரௌத்திரத்தை காட்டிய இடம் அல்லவா அந்த இடம். நீ கடலும் மழையும் எங்கள் கூட்டம். நீ வாழ்வதற்கே வழி இல்லை, இந்த நாடு உன்னுடைய நாடு இல்லை என்று ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது, ஏய், இந்த நாட்டில் உள்ள மலையும் கடலும் கூட எங்கள் சொத்து என்று ரௌத்திரத்தை காட்டியவன் பாரு. 3 இடத்துல நெருப்ப வச்சாங்க. எந்த இடத்துல? 3 இடத்தில் நெருப்பை பற்ற வைத்தான். ஒன்னு பெண்கள். பாப்பா பாட்டில் கூட பாதகம் செய்பவரை கண்டால் நீ கருணையோடு இரு பாப்பா, முடிந்தால் ஆன்ம அமைதியோடு இரு பாப்பான்னு சொல்லல. பாதகம் செய்பவரை கண்டால் பாப்பாட்ட சொல்லக்கூடிய வரியாங்க. பாப்பாட்ட அன்பு பேசணும், கருணை பேசணும். ஆனா அவனுக்கு பத்தல. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாப்பாவுக்கு கூட ரௌத்திரத்தை கற்றுத்தந்த ஒரே கவிஞன் பாரதி. 3 இடத்துல தீய வச்சா. எந்த இடம் தெரியுமா? இந்த தீ இன்றைக்கும் தேவைப்படுகிறது. அக்னி குஞ்சு. எந்த இடம் தெரியுமா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த வேண்டும். அடுத்தது கல்வி. சொல்லவே முடியல. தேடு கல்வி இல்லாத ஊரை தீக்கினுக்கு இரையாக மடுத்தல். 3வது நாட்டுக்காக, நாட்டு அரசியல்வாதிகளுக்காகவே சொல்றேன். என்ன சொல்ற? இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதள்ளல் கொண்டு வா. எரிதளல் மகாபாரதத்தில் அப்படி இல்லை. அப்படி சொன்னதாக வீமன் சொன்னதாக வரலாறு இல்லை. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதளல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்தால் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று மாதர்களுக்கு தீங்கு வரும்போது, கல்விக்கு ஊறு வரும்போது, நாட்டுக்கு கேடு வரும்போது கொளுத்த சொன்ன ரௌத்திரத்தை பற்ற வைத்தவன் பாரதி. ஒரே ஒரு செயல். இந்த இழப்பை பத்தி பேசணும். ஒரு மனிதன் பயப்படுவது ஒண்ணுக்கு தாங்க. எது? மரணம். இழப்பின் போது ஆறுதல் தந்தவன் அப்படின்னு சொல்றோம்ல. ஆனால் அந்த இழப்பை பற்றி கூட அஞ்சாமல் ரௌத்திரத்தை காட்டியவன் பாரதி. எப்படி தெரியுமா? எல்லாரும் மரணத்தை கண்டு பயப்படுவோம். அவன் என்ன சொல்றான்? யமனை பார்த்து பேசலாம். டேய், உன் விஷயம் தெரியும்டா எனக்கு. மார்க்கண்டேயனை பிடிக்க போய் நீ பட்ட அடி எனக்கு தெரியும்டா. ஆளாளம் உண்டவன் உயிர் பருக போய் நீ பட்ட பெரும்பாடு அறிவேன். 4000 காதம் விட்டகள். இங்கே பக்கத்தில் நிற்க கூடாது. 4000 காதம் விட்டகள் இங்கு நான் விதிக்கின்றேன். யமனுக்கு ஆணை போடுறாங்க. இங்கு நான் விதிக்கின்றேன். ஹரி நாராயணனாகன் இங்கே உதிக்கின்றேன். காலா, உன்னை நான் சிறு புள்ளன மதிக்கின்றேன். என் காலருகே வாடா. காலுக்கு பக்கத்தில் போகணுமா? சற்றே விதிக்கின்றேன் என்று மரணத்தை கண்டும் ரௌத்திரம் காட்டிய பாரதி இன்று மட்டுமல்ல, இன்றும் அன்றும் இன்றும் என்றைக்கும் தேவைப்படுவது பாரதியினுடைய ரௌத்திர தீ என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ரௌத்ரம் அல்ல வீரமே என்று தன் அணியை நிலைநாட்ட செல்வி சிவநந்தினி வருகிறார். அவரை அன்பு பாராட்டியார். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரம்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காண்கின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டுமம்மா என்கின்ற புதுக்கோட்டை மண்ணின் கவிஞர் வாசுப மாணிக்கனாரின் வரிகளை தொட்டு தொடங்குகின்றேன். அன்பு வணக்கம் உங்கள் அத்தனை பேருக்கும். பாரதியார் தினம், பாரதியார் விழா, பாரதியார் பட்டிமன்றம் என்று சொன்னால் மண் விடுதலையா, பெண் விடுதலையா, பெண் சுதந்திரமா, பெண் உரிமையா, நீயா நானா என்று பேசுகின்ற வேளையிலே பாரதியை வேறு விதமாக பாருங்கள், சற்று வித்தியாசமாக சிந்தியுங்கள் என்று புதுக்கோட்டை என்றால் விசித்திரம், வித்தியாசம், அதற்கு மாற்று கருத்தே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக புதிய உத்தியை கையில் எடுத்து தொடர் பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய கவிராசன் இலக்கிய கழகத்தாருக்கும் அன்பு அண்ணன் கவி முருகபாரதி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு வணக்கத்தையும் பதிவு செய்து, மண்ணின் மைண்டன் கவிவரோடு தோன்றாலும் என் பட்டிமன்றம்
மரபின் மைந்தன் ஐயா கைப்பிடித்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஐயா அவர்களையும் பணிவன்போடு வணங்கி, பாரதியார் உணவுகளில் இன்றும் அதிகம் தேவைப்படுவது. இதை மட்டும் ஏன் நிறுத்தி சொல்றேன்னா, எனக்கு முன்னாடி ரவுத்திரவேன் பேசின ஐயா தலைப்புக்கு விளக்கம் கொடுத்தார். இன்றும் அதிகம் தேவைப்படுது அப்படின்னாலே, இன்று அப்படின்னு முடிக்கல, இன்றும் அப்படின்னு முடிச்சுட்டானா பாரதி எழுதின காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இனி வர காலத்துக்கும் ஒண்ணு தேவை. அது என்னப்பா தேவை என்று கேட்டால், வீரமே என்று மாவீரன் பாரதியின் பாட்டனின் கைபிடித்து வீரத்தோடு வீரநடையோடு உறக்க சொல்ல வருகிறேன். இன்று அதிகம் தேவை ரவுத்திரத்தை காட்டிலும் ஒருபடி மேலாக வீரம்தான். ஏன் வீரன் என்று சொல்கின்றேன், மகாகவி பாரதியை ஏன் மாவீரன் என்று சொல்கிறேன் என்று கேட்டால், பேச முடியாத இடத்தில் பிறந்து, பேச முடியாத நேரத்தில், பேச முடியாத இனத்தில் இருந்து தந்தை பெரியார் அவர்கள் 1100 ஆண்டுகளுக்கு பின்னால் சொன்ன அத்தனை புரட்சிகரமான சிந்தனைகளை மகாகவி பாரதி எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒரு இடத்தில் இருந்து சொன்னான். அதனால் மகாகவி பாரதியை நான் வீரன் என்று சொல்கிறேன். பாரதி எங்கிருந்து வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம், ஆனால் அவன் அக்ரஹாரத்திற்குள் இருந்து பேசினான். எப்படி பேசினான் தெரியுமா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று பாடினான். அந்த தைரியமும் துணிச்சலும் இன்றைய காலகட்டத்தில் எவருக்கும் இல்லை. அதுதான் அதிகம் தேவை. அதனால் வீரம் என்று சொல்கின்றேன். பேனாவில் மை போட்டு எழுதிய கவிஞர்களுக்கு மத்தியில் பேனாவில் மெய் போட்டு எழுதிய ஒரே கவன் மகாவீரன் பாரதி மட்டும்தான். வெறும் பண்ணுக்கு பாட்டு எழுதிய புலவர்கள் மத்தியில் இந்த மண்ணுக்கும் மண்ணில் வாழ்கின்ற பெண்ணுக்காகவும் குரல் கொடுத்த ஒரே புலவன் மாவீரன் பாரதி மட்டும்தான். இன்னும் நிறைய நபர்கள் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்க காலத்தில் தமிழை வைத்து தமிழை பிழைக்க வைத்த ஒரே வீரன் மகாகவி பாரதி தான். அந்த வீரனின் சிந்தனையும் செயலும் இன்று எவருக்கும் இல்லை என்கின்ற குறை இருக்கிறது. அந்த குறையை தீர்ப்பதற்காக வீரன் பாட்டனின் பாரதி என்னுடன் அழைத்தே வந்திருக்கின்றேன். தலைப்பை சொன்னதும் 2 பாரதிகளிடம் பேசினேன். ஒன்று என் அண்ணன் பாரதி, இன்னொருவன் என்னுடைய பாட்டன் பாரதி. இருவருக்கும் அவ்வளவு வித்தியாசம் எனக்கு தெரியவில்லை. வீரமே என்று பேசுவதற்கு முன்னால் ரவுத்திரமும் வீரமும் ஒன்றுதானே, நூல் இழையில் தானே வித்தியாசம் இருக்கும் என்று நேயர் வந்திருக்க கூடும். எனதருமை உறவுகளே, ரவுத்திரத்திற்கும் வீரத்திற்கும் நூல் இழையில் வித்தியாசம் அல்ல, சமுத்திரம் அளவிற்கு வித்தியாசம் இருக்கிறது. பாரதி கவிதைகள் மட்டும் எழுதவில்லை, கதைகள், கட்டுரை என ஏராளமானவற்றை இந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வீரத்தோடு கொடுத்திருக்கின்றான். ரவுத்திரம் என்பது, ரவுத்திரம் பழகு என்று ஏன் சொன்னார் என்றால், ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்ல, அதை பழகிக்கங்கன்னு சொன்ன பாரதி. ரவுத்திரம் என்பது ஒரு தனி மனிதனின் உள்ளிருந்து வெளிவரக்கூடிய அற கோபம் ரவுத்திரம். ஒரு மனிதனின் உள்ளிருந்து வெளியில் வரக்கூடிய சமூக மாற்றம் வீரம். இன்றைய காலகட்டத்தில் உள்ளிருந்து வெளியில் வரக்கூடிய சமூக கோபம் தேவையா, உள்ளிருந்து வெளியில் வர வேண்டிய சமூக மாற்றம் தேவையா என்று நடுவர் உள்ளிட்ட அவைகள் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பார்வையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு சிக்கல் நடக்கிறது என்று சொன்னால் கோபப்படுவதற்கு இன்று எல்லோருமே ஆயத்தமாகிவிட்டோம். பாரதி இருந்த காலத்தில், எழுதிய காலத்தில் கோபப்படுவதற்கு கூட நாம் தயாராக இல்லை. ஆனால் காலங்கள் மாற மாற இது போன்ற நிகழ்வுகள் நடத்த கோபப்படுவதற்கு இன்னைக்கு எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டோம். ஆனால் அந்த கோபத்தின் தீர்வாய் ஒரு செயல் செய்திருக்க வேண்டும் வீரத்தோடு. அதை செய்வதற்கு நாம் மறந்து இருக்கிறோம். அதற்கு வீரம் தேவை. அப்படி என்ன கோபம் அதானே கேட்குறீங்க. இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவயல் பிரச்சனை நடந்த பொழுது தண்ணீர் தொட்டியில் மனம் கழித்து அதை போய் கலந்து விட்டானா? அவெல்லாம் மனிதனா? என்ன ஜென்மையா என்று கட்சவி நிலைப்பாட்டுகளிலும் முகநூல் பக்கங்களிலும் பக்கம் பக்கமாக உங்கள் கோபங்களை கொட்டி சீர்த்த இந்த தமிழ் சமூகம் அதற்கு என்ன தீர்வு கண்டுபிடித்தது என்று கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு வெறும் முகநூலிலும் தொலைபேசியிலும் கட்சவிலும் மட்டும் நீங்கள் செய்தது ரவுத்திரம். அதற்கு என்ன நான் தனிநபரா செஞ்சேன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தால் அதுதான் வீரம். அந்த வீரம் என்ற காலகட்டத்தில் இல்லை என்று நான் பேசுகின்றேன். வேங்கவேல் பிரச்சனை மட்டுமா?
இலங்கையில் எத்தனையோ லட்ச தமிழர்கள் கொன்று தீர்க்கப்பட்ட போது தமிழனாக இருந்தால் பகிருங்கள், நீங்கள் எல்லாம் ஒரு தமிழனா, இத்தனை தமிழர்கள் இறந்து விட்டார்களே, வாங்கள் குரல் கொடுப்போம்னு கட்சவி நிலைப்பாட்டில் குழுக்கள் அமைத்த இதே சமூகம் அந்த பிரச்சனையில் அடுத்த பிரச்சனை வந்தவுடன் அடுத்த பிரச்சனைக்கு குழு திறக்க ஆரம்பித்து விட்டார்களே, அந்த பிரச்சனை வந்த மாத்திரத்தில் ஒரு கோபம் வருகிறது அல்லவா, அது ரவுத்திரம். அந்த பிரச்சனை இனி என் வீட்டிலோ என் தெருவிலோ என் ஊரிலோ என் நாட்டிலோ நடக்காமல் இருப்பதற்கு தனி ஒரு மனிதனா நான் என்ன செஞ்சேன் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா, அந்த கேள்விக்கான பதில்தான் வீரம். ரொம்ப இல்லைங்க, இன்னைக்கு ரொம்ப தலைவைத்து ஆடுவது காதலை பத்தி எல்லாருமே பேசிட்டு போனாங்க. காதல் காதல் காதலுக்கு எதிரானவன் நல்ல பாரதி இப்படி ஒரு கடிதத்துல பதிவு செய்யறாரு பாரதி. எந்த அளவுக்கு வீரம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் எழுதியிருக்க முடியும். என் மகள் மாற்று ஜாதி ஒரு பையனை காதலித்து கரம் பிடித்து அவன் வீட்டுக்கு போயிட்டு நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்பான்னு எனக்கு கடிதம் போட்டா அதை விட இந்த உலகத்தில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு இல்லைன்னு வீரன் பாரதி எழுதுகிறான். இது எப்படி வீரமகம் தானே கேக்குறீங்க? கவிஞன் பாரதியா வேண்டாம், வீரன் பாரதியா வேண்டாம், இப்ப இருக்கிற ஒரு சாமானிய ஒரு அப்பாவா யாராவது சொல்ல முடியுமா? என் மக வேற்று ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி கடிதம் போட்டா மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்ல முடிந்திருந்தால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் எத்தனையோ ஆணவ கொலைகளும் கௌரவ கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ரபுத்திரத்தோடு உங்கள் கட்சவிலும் முகநூல் பக்கத்தில் மட்டும் உங்கள் கோபத்தை தீர்த்து விட்டு அதற்கு தீர்வு காணாமல் இருக்கின்றீர்கள். மனைவியை மதிப்பது அஞ்சுதல் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாடுதல் இல்லை என்று ஐயா ரவுத்திரம் என்று சொன்னார். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னது வேண்டுமானால் ரவுத்திரமாக இருக்கலாம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கு மஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்சருக்கு எதுமேலும் இழப்பட மாட்டோம் எதற்கு மஞ்சோன்னு ஒரு தீர செயலை எழுதியது வேணுமானால் ரவுத்திரமாக இருக்கலாம். ஆனால் பாரதி அதை எழுதி விட்டு விடலங்க. அவர் ஒரு கதையில பதிவு செய்யறாரு, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையா, உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றானா, ஒரு இரவு நீ சமைக்காம இரு, நீ சமைச்சு நீ சாப்பிடு, கணவனுக்கு கொடுக்காத, உன்னை அடிச்சு துரத்துனா நீ வாசல்லே படுத்துரு, உங்க அம்மா வீட்டுக்கோ வேற எங்கேயுமே போயிடாத. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பான், 3 நாள் உன்னை கூப்பிட்டுருவான். கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கணவன் மனசு மாறிட்டானே நீ சந்தோஷமா ஏத்துக்காத, அது கோலத்தனம். பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாத, எது சரி எது தப்புன்னு தீர்மானித்து உனக்கான உரிமையை உனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள் என்று சொல்லி ஒரு கதையில் குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால் ரவுத்திரம் என்பது இது நடந்துச்சு, இது நடந்துகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன செய்ய போறோம் என்று 11 11ஆக கூவுவதில் அல்ல உங்களுடைய கோபம், 10ல் 1ஆக நின்று இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது, இனி மறுவேனும் என் வீட்டிலோ என் தெருவிலோ என் நாட்டிலோ நடக்க விடாமல் செய்வேன் என்று ஒரு செயல் செய்தால் உலகின் ஆக சிறந்த சொல் செயல். செயல் அதுதான் வீரம். அந்த வீரம் இன்றைய காலகட்டத்தில் இல்லை, செயல்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. அவ்வளவு வேண்டாம். பாரதி விழால பாரதி ஒரு நிகழ்ச்சியில மிக சிறப்பா பேசிட்டாரு. தீபாவளி சமயம் நிகழ்ச்சி ஏற்பாடுல வந்து கேட்கிறார், பாரதி உங்களுக்கு என்ன பலகாரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். பாரதி ஒன்னு சிரிச்சுக்கிட்டு எனக்கு வீர பலகாரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். ஏற்பாட்டுக்கு புரியல. ஐயா வீர பலகாரம்னா என்னங்க ஐயா? சிரித்துக்கிட்டே சொன்னாராம், இந்த மெதுவடை அதிரசம் அதெல்லாம் கோல பலகாரம், முறுக்கு மைசூர் பாக்கு இதெல்லாம் கடிச்சு திங்கிறது, போராடி தான் சாப்பிடணும், எனக்கு வீர பலகாரம் கொண்டு வா என்று சொன்னாராம். நீங்க சொல்கின்ற ரவுத்திரமும் மற்ற எல்லா விடயங்களும் கோலையான அந்த பலகாரம் போன்றுதான். நமக்கெல்லாம் இன்னைக்கு பலகாரங்கள் நிறைய கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. பலகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நிமிடம் ஒரு நாள் அடுத்த பலகாரம் வரும் வரைக்கும் கூவிக்கொண்டிருப்போமே தவிர, ஆனால் யாரும் வீர பலகாரம் வேண்டும் ஒரு நல்ல சுதந்திரம் வேண்டும் என்று யாருமே செயல்படுவது இல்லை. தனி மனித மாற்றமே இந்த சமுதாய மாற்றம். தனி ஒரு மனிதனாக தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லி ஜகத்தினை அளித்திடுவோன்னு பாரதி சொன்னான் என்று சொன்னால் அதுதான் வீரம். கூட்டத்தோட கூட்டமாக நின்று நான் போராட்டத்தில் நின்றேன், இங்கிருந்து அங்கு சென்று இந்த பொருட்கள்லாம் கொடுத்தோம் என்கின்ற ரவுத்திரம் என்ற தேவையில்லை. அதற்கு எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டோம். ஆனால் அதே பிரச்சனை வராமல் அடுத்த மாதம் மறுபடியும் அந்த போராட்டத்துக்கு நம்ம போகாம இன்னும் ஒரு பெற்றோரோ இன்னும் ஒரு குழந்தையோ இன்னும் ஒரு பொண்ணோ பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தனி நபராக நான் என்ன செய்தேன் என்று நீங்கள் கேள்வி கேட்டால் நிச்சயம் இந்த நாள் வரைக்கும் பேசிக் கொண்டிருந்த பெண்ணடிமையும் பெண் சுதந்திரமும் ஆணாதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற உங்கள் பார்வையில் எதுவாக இருந்தாலும் நடக்காமல் தடுக்க முடியும். அதனால்
பாரதியின் உணர்வுகளில் அதிகம் 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 அன்று மட்டும் இல்லைங்க, இன்றும் தேவைப்படுவது ரவுத்திரத்தை காட்டிலும் வீரம் வீரம் வீரமே. வீரத்தோடு விடைபெறுகின்றேன். வீரத்தோடு செயல்படுவோம். வீர வணக்கம் என் பாட்டன் பாரதிக்கு. நன்றி, வணக்கம். தான் எடுத்துக்கொண்ட அல்லது தனக்கு தரப்பட்ட தலைப்புக்கு ஒரு நுட்பமான விளக்கத்தை கொடுத்ததன் மூலம் அந்த தலைப்பை ஓரளவு சிவநந்தினி நியாயப்படுத்தி இருக்கிறார். அது அந்த வயசுக்கு அது நல்ல பேச்சு. ஆனால் இப்பொழுது அதையும் மறுத்து வீரமல்ல ஆனந்தம் என்று சொல்ல நாகமுத்து பாண்டியன் வருகிறார். அன்பு பாராட்டி அவரை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மரபின் மைந்தன் முத்தையா ஐயா அவர்கள் முன்னால் நான் 3வது முறையாக பேசப் போகிறேன். முதல் முறை பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் ராமலிங்கர் பணிமன்றம் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பேசியிருக்கிறேன். 2வது முறை விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் நடுவராக வந்தபோது அவர் முன்னால் பேசியிருக்கிறேன். தற்பொழுது 3வதாக கவிராசன் இலக்கிய கழக மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்தத்தோடு ஆனந்தமே அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய வாதம். பார்த்தீங்களா, ஆனந்தத்துக்கு தயாராயிட்டாங்க அவங்களாம். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. நான் வீரத்தையும் பாரதியும் பிரிக்க விரும்பலை, மறுப்பு தெரிவிக்க விரும்பலை. மாறாக ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை நான் அந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். வீரத்தின் மூலம் கிடைத்த அந்த வெற்றி இருக்கிறதே, அதன் பயன் இருக்கிறதே, அதை நாம் சுவாசிக்கின்றோம் ஆத்மார்த்தமாக. அந்த நிலைக்கு பெயர் தான் ஆனந்தம். எது ஆனந்தம்? வள்ளுவர் சொல்லுகிறார், கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகுமுங்கிறார். ஒரு வீரன் தன் கையில் இருக்கிற வேலை ஒரு யானையின் மீது தூக்கி எறிந்து விட்டு மற்றொரு வேலுக்காக தேடி அலைகிறான். ஐயையோ என்கிட்ட வேல் இல்லையேன்னு அவன் பதட்டப்படலை. மாறாக என்ன பண்றான்னா, தன் மார்பில் குத்தி இருக்கிற வேலை புடுங்கி அந்த யானையின் மீது தூக்கி எறிந்து வீரத்தோடு சிரித்தான். வீரம் யானையை தாக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிற அந்த நேரம் வரைக்கும் தான் இருக்கிறது. ஆனால் தன் மார்பில் இருக்கிற வேலை புடுங்கி எறிந்து சிரித்தான் பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு பெயர் தான் ஆனந்தம். பரம்பீர் சக்கரான ஒரு விருது, நாட்டின் உயரிய விருது, போரில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்கு கொடுக்கப்படுகின்ற விருது. வாங்குவதற்கு இராணுவ வீரர் இருக்க மாட்டான், ஏன்னா இறந்து போயிட்டான். அதற்கு பதிலாக அவருடைய பெற்றோர்கள் மேடையில் ஏறி அந்த உயரிய விருதை வாங்குகிறார்கள். அப்பொழுது அந்த பெற்றோரின் கண்களில் இருந்து வருகுமே கண்ணீர் துளி, அது ஆனந்தம். நாட்டுக்காக உயிர் வைத்தானே, அது வீரம். ஆனால் பெற்றோரின் கண்ணீர் துளியில் தெரிந்தது ஆனந்தம். இப்ப பாரதியை அப்படியே நம்ம கொண்டு வருவோம். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே பாடினான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பல இன்னல்களுக்கு மத்தியில் நாம் இந்த சுதந்திரத்தை அடைய போகிறோம். மன உறுதியோடு வீரத்தோடு போராடி அடைய போகிறோம். அந்த சுதந்திரத்தை ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கொண்டாடுவோம் என்று சொல்லுங்க. இந்த ஒரு வரிக்காகவே நீங்கள் எனக்கு எந்த ஆனந்தமே என்கின்ற தலைப்பிற்கு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம். பாரதியே சொல்லிட்டார். நாகமுத்து பாண்டியன் பாரதி இன்னொரு இடத்துல வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரேன்னு சொன்னாரு. அப்ப தீர்ப்பு அவங்களுக்கு கொடுத்துடலாமா? இல்ல, நீங்க அத வீர சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு பார்க்கிற எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி போயிட்டுருக்கலாம். நீங்க நான் அதை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க அன்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் பல வக்கீல்கள் கெட்டு போறது அப்படிதான். விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் பானிபூரின்னு ஒரு பேச்சு பேசியிருப்பேன். ஏன்னா துரித உணவை நியாயப்படுத்தி பேசணும். அதில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பரவச நிலைக்கு போயிட்டேன். ஒரு சாமானிய மனிதன் சுவைக்காக பானிபூரியை எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு ஒரு பரவச நிலைக்கு போயிட்டேன்.
பானிபூரியை எடுத்து அப்படி கட்டவரலால நசுக்கி அதுல பானிங்கிற ரசத்தை ஊத்தி அப்படியே சிந்தாம சிதறாம வாய்கிட்ட கொண்டு வந்து ஆணு போடும்போது ஒரு பக்கம் புளிப்பு, ஒரு பக்கம் இனிப்பு, ஒரு பக்கம் துவர்ப்பு, கார்ப்பு என்று அறுசுவையும் நாக்கிலே தாண்டவமாடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி சுறுசுறு சுறுசுறுன்னு ஏறும் பாருங்க. அந்த கைலாசா நாட்டுக்கே போன மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அதுல என்னை நடுவர்கள் தேர்வு பண்ணிட்டாங்க, சிறந்த பரிசு கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, பாஸ்ட் புட்டை நியாயப்படுத்தி பேசுறது கடினம். ஆனால் ஒரு சாமானிய மனிதனாக பரவச நிலையிலிருந்து பேசினேன். அந்த நிலைக்கு பெயர் ஆனந்தம். அது மாதிரி பாரதி நிறைய அப்படி பண்ணியிருக்காரு. முதல்ல பாருங்க, நிறைய விஷயம் பேசுறோம்னு பாரதியினுடைய முத்தாய்ப்பான வரிகளை நம்ம பேச மறந்துடுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு விட்டுறோம். அப்படி இல்லை. பாரதி என்ன பண்றான், மொழிகளை சுவைச்சு பார்க்கறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளையும் சுவைக்கிறான், அப்படியே அசை போடுறான், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றான். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம். அடுத்து பாருங்க, புலவரை சுவை போடுறார், அசை போடுறார். எல்லா புலவர்களையும் அவர் பார்த்துட்டு என்ன சொல்றார், யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போலுங்கிறார். அடுத்து பாருங்க, நாட்டை சுவைக்கிறார். எப்படி? வாயால் அல்ல, காதார கேட்டு சுவைக்கிறார். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வீரமான வரிகள் தான், ஆனா ஒரு பரவச மூட்டி நமக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால அந்த ஆனந்தம் என்கின்ற அந்த பரவச நிலை இருக்கு பாருங்க, அதை பாரதி அனுபவித்து அனுபவித்து ரசித்து ருசிச்சு இப்படிலாம் எழுதியிருக்காரு. அடுத்து அவருடைய பாணியே பார்த்தீங்கன்னா ஆனந்தமான ஒரு பாணி தான். இன்னைக்கு மீம்ஸ் கிரியேஷன் இருக்கிறது, கார்ட்டூன்லாம் போடுறாங்க. அது மாதிரி பாரதியுடைய பாணியே ஒரு ஆனந்தமான பாணி. மகாபாரதத்தில் நம்முடைய பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் ஒன்று சொல்லுகிறேன். இன்னைக்கு உருட்டு உருட்டுன்னு எல்லாரும் நம்ம ஒரு இதை பேசுறோம். ஆனால் அந்த உருட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா மகாபாரதத்தில் வருகிற சகுனி. சகுனி பகடை உருட்டுகிறான். தருமன் பகடை ஆட்டம் பகை வளர்க்கும் ஆட்டம் என்று சொல்லுகிறான். ஆனால் சகுனி மதிக்கூர்மையால் அவனை விளையாட வைக்கின்றான். தருமன் பொன் பொருள் தம்பிமார் திரௌபதி என எல்லோரையும் பணயம் வைத்து போரில் தோற்று போகிறான், பகடையில் தோற்று போகிறான், ஆட்டத்தில் தோற்று போகிறான். உடனே துரியோதனன் வந்து சகுனியை கட்டி அணைத்து சொல்லுகிறான். பாரதி பாஞ்சாலி சபதத்தில் போடுகிறார், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை நாமே நீ வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றுதில்லை உயிர் மாமனே பேரின்பம் கூட்டி விட்டாய். பாரதி அடுத்து போடுறான் பாருங்க, தர்மம் தோற்றது என்று எல்லோரும் நினைத்தார்கள், அப்படியெல்லாம் இல்லை. அர்ஜுனன் சொன்னதை போன்று தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மமே மறுபடி வெல்லும் என்னும் இம்மை மறுமையை உலகம் நம்மாலே கற்கும் என்று சொன்னார். இப்பேற்பட்ட ஒரு பாணி, அந்த பரவச நிலை, அந்த ஆனந்த நிலை, இது எதுவுமே இல்லைன்னா இப்படி எழுதவே முடியாது யாராலும். பாஞ்சாலி சபதத்தில் மகாபாரதத்தை தன்னுடைய பாணியால் உச்சத்தில் கொண்டு வைத்தவர் பாரதி. மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. அற்புதமாக அந்த பாஞ்சாலி சபதத்தை அவர் படைத்திருக்கிறார். அதை படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்படும். அதே மாதிரி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் சொன்னார்கள் ஓடி விளையாடு பாப்பா பற்றி. ஒரு குழந்தையிடம் எப்படி பேச வேண்டுமோ அதே பாணியில் அவர் பேசுகிறார், அதே ஆனந்தத்தோடு அதே பரவச நிலையோடு பேசுகிறார். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுகிட்ட போய் நல்லா பெரிய மீசை வச்சுக்கிட்டு என்ன பாப்பா நல்லா படிக்கிறியா, நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன ஆகிறது? கேட்காது, பயந்துரும். பாரதியை அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையாகவே மாறி சொல்றார், ஓடி விளையாடு பாப்பா. அதுல அவர் சொல்றாரு பாருங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வ நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தாவும் பாட்டியும் ஒரு 10 ரூபாய் எடுத்து சொல்லி அப்படி வாழ்த்து சொல்லி நெத்தியில திருநீர் வச்சு விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பாரதி ஒரு குழந்தையாகவே மாறி, அது ஒரு ஆனந்தங்க, அது ஒரு பேர் ஆனந்தம்.
கைத்தட்டுங்க. இதெல்லாம் அற்புதமான ஒரு வரிகள். நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக அவர் அதை படைத்திருக்கிறார். அவர் வித்தியாசமான மனிதர் கூட. செல்லம்மா பால் வாங்க கூட காசு இல்லை, சமையல் மளிகை பொருட்கள் வாங்க கூட காசு இல்லை. முறத்துல கொஞ்சோண்டு அரிசி, ஒரு கைப்பிடி அரிசி சமைப்பதற்கு அதுதான் இருக்கு, வச்சுட்டு குளிக்க போயிருக்கா செல்லம்மா. பாரதி என்ன பண்றாரு, சமைக்க வச்சிருந்த அந்த கொஞ்ச அரிசியை முற்றத்தில் இருக்கக்கூடிய சிற்றுக்குருவிகளுக்கு போய் தூவிட்டு இருக்காரு மகிழ்ச்சியா. இந்த காலகட்டத்தில் எந்த மனைவியாவது இப்படி ஒரு அவருடைய கணவர் இப்படி இந்த செயலை செஞ்சா விட்டு வைப்பாங்களா? அடிதான், திட்டுதான். ஆனா பாரதி வித்தியாசமான மனிதன். அந்த வறுமையில் கூட அதை எதிர்த்து போராடி திட்டலங்க அவர் காலத்தை. வறுமையும் பாரதியும் பிரிக்கவே முடியாது. ஆனா அவர் தான் எழுதினார், எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் என் இறைவா அப்படின்னார். அவர் காலத்தை திட்டவே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா அந்த அரிசி எடுத்து முற்றத்திலே போய் தூவிட்டு இருந்தார். அப்ப செல்லம்மா கோபத்தோடு ஏதோ திட்டுறாங்க. பாரதி சொல்றார், பார் செல்லம்மா, இந்த சுட்டிக்குருவிகளை எவ்வளவு இணக்கமாக இருக்கின்றன, நாம் ஒருவரை ஒருவர் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுது ஒரு கவிதை எழுதினார், வெட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. அது சுதேசமுத்திரனுக்கு போய் அதுக்கப்புறம் அவருக்கு பணம் வந்து அவர் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார். 17 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தார் சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே தமிழாசிரியராக. அப்போது பாரதியை நம்முடைய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், பத்திரிகை போராளி சுப்பிரமணிய ஐயர் தான் பாரதியை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சுதேசி பத்திரிகையில் அவர் அமர்த்தினார். அவரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி நிறைய அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுல ஒன்று சொல்றேன் பாருங்க, வசன கவிதையில காண்பன அனைத்தும் இன்பம் உலகம் இனியது அப்படின்னு ஒன்று தொடங்கி காண்பன் அனைத்தையும் இன்பம் என்று சொல்லுகிறார். ஞாயிறு திங்கள் மலை காடு செடி கொடி எல்லாத்தையும் இன்பம்ங்கிறார். ஒரு கட்டத்தில் இடி மின்னல் கூட இனியன அப்படிங்கிறார். இடி மின்னல்லாம் நம்ம காதை பொத்துவோம், இனியனங்கிறாரு. அடுத்து பாருங்க, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று பெண் இனிது, குழந்தை இன்பம் இளமை இனிது, முதுமை நன்று உயிர் நன்று, சாதல் இனிதுங்கிறார். சாதல் கூட இனிதுயா. தெய்வத்தை பாருங்க, தெய்வத்தை போய் வாழ்த்துறார். தெய்வங்களை வாழ்த்துகிறோம், தெய்வங்கள் இன்பம் எய்துக, அவை வாழ்க அவை வெல்கிறார். தெய்வங்களை கூட அவர் வாழ்த்துகிறார். அப்ப எப்பேற்பட்ட ஆனந்தம் பாருங்க. பேரானந்த நிலையில் பாரதி அவன் பாடல்களை படைத்திருக்கிறான். அதனால இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் துன்பமா இருந்தா துயரமா இருந்தா வாட்ஸ்அப்ல போய் ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறோம். வைக்காதீங்க அப்படிலாம். எது ஆனந்தம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. எந்த வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படின்னு போறதெல்லாம் ஆனந்தம் கிடையாது. பிரச்சனைகள் வந்த போதும் நம்முடைய வள்ளுவர் சொன்னாரே, இடுக்கண் வருங்கால் நகுக, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், துன்பம் வரும் வேளையிலே நாம் சிரிக்க வேண்டும் சொன்னாரே, அதுபோல பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி கனியை பிடிக்கின்றோமே, அந்த நிலைக்கு பெயர் தான் பேரானந்தம். அது நிறைய பாரதியினுடைய வாழ்க்கையிலும் சரி பாடல்களிலும் சரி கொட்டி கிடக்கிறது. அதனாலே உங்கள் அனைவருக்கும் ஆனந்தம் வேண்டுமென்றால் அதையெல்லாம் போய் நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள பெரியோர்களே, நண்பர்களே, ஒரு சிக்கலான தலைப்பு. ஆனாலும் பேசிய 5 பேருமே தங்கள் தலைப்புகளை தனித்தன்மையோடு அணுகியிருக்கிறார்கள். இதில் சொல்லப்படுகிற தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அல்ல. இது ஒரு அபிப்பிராயம், அவ்வளவுதான். அது பெயருக்கு ஒரு நடுவர் நீதிபதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர, நீங்கள் அங்கே அமர்ந்து கொண்டு உங்கள் மனசுக்குள் சொல்லுகிறீர்கள், நான் ஒலிபெருக்கில் சொல்லுகிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே இதில் ஒருவேளை வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்பதற்காக இதை முன்கூட்டி சொல்லுகிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு வெற்றி கொடுக்க போய் நான் இன்னைக்கு 4 எதிரிகளை சம்பாதிக்க போறேன். இதில் ஆன்ம அமைதி பற்றி நம்முடைய நல்ல தேர்ந்த அனுபவமும் வாசிப்பும் உள்ள பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் பேசினார். அவர் ஒரு நல்ல விஷயம் சொன்னார். மனம் உடல் இரண்டும் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் எப்படி இருக்கிறது. அது எதுக்காக அவர் சொன்னார்னா, பாரதி உருவாக்க நினைத்த ஆதர்ச நிலை என்ன, இன்றைய நிலை என்ன. அவர் என்ன சொல்றாரு, உடம்பு அலையணும், டாக்டரே 40 நிமிஷம் நடக்க சொல்றாரு.
மனசு அமைதியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு உடம்பு அமைதியா இருக்கு, மனசு அலையுது அப்படின்னார். அவர் பேசுகிற போது பல செய்திகளை சொன்னார். விநாயகர் உமை மைந்தன் என்று சொன்னதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார். நம்முடைய வேத காலத்திலே சத்தியகாமன் என்று ஒரு இளம் முனிவர் இருந்தார், வீரன். அவங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டார். எல்லோரும் உன் தந்தை பெயர் என்ன, தந்தை பெயர் என்னன்னு கேட்ட போது அந்த இளைஞன் போய் தன் தாயிடத்தில் கேட்டான். அந்த தாய்க்கு ஜாபாலி என்று பெயர். அந்த பெண் சொன்னால், யாராவது உன் பெயருக்கு முன்னெடுத்து என்ன என்று கேட்டால் ஜா என்று சொல், ஜாபாலி சத்தியகாமன் என்று உன் பெயரை சொல் என்று சொன்ன மரபு நம்முடைய மரபு. எனவே இந்த மரபினுடைய நீட்சியாகத்தான் பாரதி பெண்ணுரிமையை பேசினார். அவர் பேசிக்கொண்டே வந்தபோது ஆன்ம அமைதி, மன அமைதி இரண்டையும் அவர் இணைத்து சொன்ன போதுதான் நான் கூட அவரிடத்தில் ஒரு விளக்கம் கேட்டேன். அவரும் விளக்கம் தந்தார். ஆனால் ஆன்மா என்பது, ஆன்மாவில் நிகழக்கூடிய அமைதி என்பது உடல் மனம் என்கிற நிலையை கடந்து வருவது. மனதில் அமைதியின்மை என்பதை கடந்து போகிற போது ஆன்மா பற்றிய விழிப்புணர்வு முதலில் வரும். ரொம்ப அழகா தாய்மானவர் சொன்னார், சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று கேட்கிறார். எனவே மனம் உடல் ஆகிய எல்லைகளை கடந்து போகிற போது ஆன்ம அமைதி, ஆன்ம தெளிவு, ஆன்ம ஞானம் ஆகியவை கைகூடும். மனதுக்கு வருகிற ஞானத்தை நாம பெருசா மதிக்க கூடாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் மாறிடும். ரெண்டு வைராக்கியம் சொன்னான், பிரசவ வைராக்கியம் ஒன்று, மயான வைராக்கியம் ஒன்று. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பார்க்கிற போது அவருக்கு ஏற்படுகிற வலியை பார்த்து கணவன் சொல்லுவான், இதோட நிறுத்திக்குவோம். 1.5 வருஷத்திலே மறுபடியும் அட்மிட் பண்ணிடுவான். அதே மாதிரி மயான வைராக்கியத்தில் தான் பழகிய ஒரு மனிதனுடைய இறப்பை பார்க்கிற போது இவ்வளவுதான் வாழ்க்கை, வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், அதுக்குள்ள ஒன்ன வச்சனா என்ன வச்சனான்னு எவ்வளவு போட்டி அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் தலை முழுகி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கினான்னா காலையில் எழுந்து பழையபடி அடுத்தவனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவான். தான் பிரசவ வைராக்கியம், மயான வைராக்கியம்னு பேர். எனவே மனதிலே வரக்கூடிய உறுதியை விட ஆன்மாவில் ஏற்படக்கூடிய தெளிவு பெரிது. பாரதி அதை பல இடங்களில் பலவாறு வலியுறுத்துகிறான். அதற்கு சில மார்க்கங்களை அவன் பரிந்துரை செய்கிறான். சுத்த அறிவே சிவம் என்று உணர்த்துகிறான். சுத்த அறிவே சிவம் என கூறும் சுருதிகள் கேளீரோ, சில பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ, 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகாள் என்று ஞான மார்க்கத்திலே வழி நடத்துகிறான். இது ஒரு பக்கம். அது பாரதியில் இருக்குன்னா இருக்கு, அதுக்கு இன்னைக்கு தேவை இருக்கானாலும் இருக்கு. அடுத்து கருணை பற்றி முனைவர் புவனேஸ்வரி அவர்கள் பேசினார். பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அவங்க முதல்ல ஆன்ம அமைதியை மறுப்பதற்காக சொன்ன ஒரு வாதம், நல்ல வேளை அவங்க வாதத்தை அவங்களே மறுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்ம அமைதினா உள்ள அப்படியே லயித்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் பிறர் துயர் தீர்த்தல், பிறர் துயரை போக்குதல்லாம் வர வாய்ப்பு இல்லை. உள்ளபடியே சொல்ல போனால் அவர் பலமுறை மேற்கோள் காட்டிய வள்ளலார் வரையில் தனக்கு என்னன்னு இருக்கல. அவர்கள் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள். வள்ளலார் அப்படித்தான், விவேகானந்தர் அப்படித்தான். இன்றைக்கு கூட உலகளாவிய மாற்றத்திற்கான இயக்கங்களை ஆன்மீக ஞானிகள் முன்னெடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஒரு வரையறையை மட்டும் நான் தள்ளி வைத்து விட்டு பார்த்தால், எது கருணை என்பதற்கு புவனேஸ்வரி சொன்ன இயல் வரையறை ரொம்ப சரியாக இருந்தது. பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீயிருப்பதை புவியினில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் என்று பேசினார் பாரதி. தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அபூர்வாயினள் அவளை கும்பிடுவாய். ஒரு சாமியான நடந்த கதையை சொல்றேன். பரிவராஜக வாழ்க்கை, இறந்துண்ணுகிற வாழ்க்கையை 1 ஆண்டு காலத்துக்கு அவருக்கு குரு விதித்திருந்தார்.
குரு விதித்தாரோ இல்லை மரபு விதிச்சதோ தெரியாது. அப்படி எடுத்த போது அவருக்கு ஒரு கேள்வி வந்தது, எதுக்கு இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு நான் பிச்சை எடுக்கணும்? ஒரு காட்டுக்குள் போகிற போது அவருக்கு தோன்றுகிறது, இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இங்கேயே நான் உட்காருகிறேன், மரத்துக்கு கீழே உட்கார்றேன், இந்த உடம்பு வற்றி உலர்ந்து உதிர்ந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு உட்கார்றார். கண்மூடி தியானத்தில் இருக்கிறார். யாராவது நம்மளை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு இன்சைட் ஒன்று வரும், யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு. அப்படி ஒரு எண்ணம் வந்து அவர் கண்ணை விழித்து பார்க்கிறார். அவர் எதிரிலே ஒரு புலி அமர்ந்திருக்கிறது காட்டில். அவர் ஆன்மா அமைதி அடைந்தவர் என்பதனாலே ஒரு வினாடி யோசித்து விட்டு சொல்லுகிறார், இந்த உடம்பு யாருக்கும் பயன்படாமல் வற்றி உலர்ந்து உதிர்ந்து போகட்டும் என்று நினைத்தேன். இறைவன் அப்படி நினைக்கவில்லை போல் இருக்கிறது. அது இன்னொரு உயிரின் பசியை தீர்ப்பதற்கு என்று இறைவன் விதித்திருக்கிறான். புலியே, நீ என்னை தாராளமாக சாப்பிடலாம்னு மறுபடியும் கண்ணை மூடி அந்த பரிவராஜக வாழ்க்கை வாழ்ந்த அந்த இளம் சன்னியாசி அமர்ந்தார். 5 நிமிடங்கள் ஆகின, 10 நிமிடங்கள் ஆகின. அரை மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தா அந்த புலி அங்க இல்ல, போயிடுச்சு. அப்படி உட்கார்ந்த இளம் சன்னியாசி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கையில் அந்த சரித்திரம் பதிவாகி இருக்கிறது. அப்போ இது ஒரு நீங்கள் உணர வேண்டிய ஒரு தன்மை. தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய் பாரதி எழுதினார். விவேகானந்தர் அதை வாழ்ந்து காட்டினார். அப்போ இட் இஸ் பாசிபிள், அது நடைமுறைக்கு சாத்தியமானது என்பது நமக்கு தெரிகிறது. அப்புறம் நம்முடைய நண்பர் மகாசுந்தர் ரௌத்ரம் பழகு அவங்க தலைப்பில் பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். பாரதிக்கு ரொம்ப கோபம் வரும், ரௌத்ரப்படுவான். அவனுக்கு எப்போ ரௌத்ரப்படுவான்? சமூக நலன் கருதி ரௌத்ரம் கொள்வான். 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொல்லுகிறார், பிராமணன் தலையிலே பிறந்தான், சத்திரியன் தோள்களில் பிறந்தான், வைசியன் தொடைகளில் பிறந்தான், சூத்திரன் கால்களில் பிறந்தான் அப்படின்னு சொல்ற போது இன்னொருத்தர் கேட்டார், அப்படின்னா நம்ம பஞ்சமன் ஒதுக்கி வைக்கிறோமே, அவன் எங்க பிறந்தான்னு ஒருத்தர் கேட்டாராம். அந்த நேரம் பார்த்து பாரதி உள்ளே போய்விட்டார். அவர் காதுகளில் அந்த கேள்வி விழுந்தது, பஞ்சமன் எங்கே பிறந்தான்னா பாரதி அடுத்த வினாடி சொன்னான், பஞ்சமன் அவன் அப்பனுக்கு பிறந்தான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போனான் என்று அவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. இந்த ரௌத்ர இயல்பு பாரதியினுடைய இயல்பு. அதுல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம், அவனிடமிருந்து வெடித்து கிளம்புகிற கோபம். அந்த பாட்டு கூட இங்க மேற்கோளாக வந்தது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. அதை ஏன் கிளிக்கண்ணியில் எழுதுனா? நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். குயிலேன்னு எழுதியிருக்கலாம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சது குயில். வஞ்சனை சொல்வாரடி குயிலே வாய் சொல்லில் வீரரடி, மயிலே சொல்லிட்டு போலாம். ஆனா வெறும் வாய்ச்சொல்ல வீரர்னு சில நடிப்பு சுதேசிகளே அடையாளப்படுத்துறான். இப்போ பாரதி என்ன தெரியுமா சொல்றான்? இருக்கிற பறவைகளிலேயே தான் என்ன சொல்றோன்னே தெரியாம சொன்னதை திருப்ப சொல்றது கிளி. அந்த கிளியை பார்த்து சொல்றான், உன்ன மாதிரி ஆட்கள் என்கிட்ட இருக்காண்டா, வாய்ச்சொல்லில் வீரரடி என்று கிளிக்கண்ணியை பார்த்து அவன் எழுதுகிறான். நீங்கள் பாரதி பறவைகளை அவன் அனுமானித்து பார்ப்பதை, அவதானித்து பார்ப்பதை கவனித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிளி குரல் எடுத்து பாடும். கிளியின் உச்சரிப்பு உதட்டோடு நின்றுவிடும், நாவின் அசைவோடு நின்றுவிடும். அதனால்தான் பாரதி சொன்னா, கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். அந்த எல்லையை அவன் வரையறை செய்கிறான் பாரதி. எனவே பாரதியினுடைய அந்த கோபம் இப்படி பல பாடல்களில் வெளிப்பட்டு இருக்கின்றன. இந்த ரௌத்ரம் பற்றியும் நம்முடைய மகாசுந்தர் அருமையான பதிவுகளை செய்தார். இதுல 2 இளைஞர்கள், நான் அதனால தான் சொன்னேன், இந்த ரௌத்திரம் பழகு அப்படின்னு பாரதி சொன்னானே, என்ன காரணம்னா அது ஒரு தற்காலிக தேவையாக ஆகிறது. சில சூழல்களுக்கு தேவைப்படுது. இப்ப பழகிக்கோ. பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போது விலகுவது அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். அது உனக்கு தேவை, அந்த கருவி தேவை. குளிர்காலத்தில் நீங்க கம்பளி போர்த்தி பழகணும், வெயில் காலத்தில் கதராடை அணிந்து பழகணும். ஏன்? அது அந்த காலத்திற்கு உரியது.
எனவே பாரதி பரிந்துரை செய்கிற ரௌத்ரம் என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றா, கையிலேயே வைத்திருக்க வேண்டிய ஒன்றா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். அப்புறம் வீரம் ஆனந்தம் என்று 2 தலைப்புகளில் 2 இளைஞர்கள் பேசினார்கள். இதில் ஒரு முக்கியமான அளவுகோலை சிவநந்தினி இந்த மேடையிலே வைத்தார். பொதுவாக வீரத்துக்குன்னு நீங்க இயல்வரையறை எடுத்தால் டெஃபினிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்று ஒரு இயல்வரையறை உண்டு. நீங்கள் சேக்கிழாரை கேட்டால் அவர் சொல்லுவார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு கேட்பார். அன்புதான் வீரம் என்று அவர் சொல்லுவார். ஆனால் மகாகவி பாரதி அவன் அங்கே செயலை பரிந்துரைக்கிறான் என்று ஒரு புதிய கோணத்தில் சிவநந்தினி தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். வீரம் என்பது செயல் அப்படின்னார். பாரதி ஒரு செயல்பாட்டாளன். அவன் பாடல்கள் எழுதினான், பத்திரிகை நடத்தினான், விடுதலை உணர்வை விதைக்க வேண்டும் என்று கூட்டங்கள் நடத்தினான். கூட்டங்கள் நடத்தியதோடு நில்லாமல் வேறு ஒரு தலைவர், அவர் இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர், அவர் பாரதிக்காக கூடியிருந்த கூட்டத்தை பார்த்துட்டு பேசிட்டு போறப்போ நீங்கள் எல்லாம் விரும்புகிற பாரதி நாளை பாடுவார்னு சொன்னப்ப நீங்க வேலையை பார்த்துட்டு போயா, நான் இப்ப பாடுவேன்னு எழுந்து நின்று பாடியவன் பாரதி. பாரதி எத்தகைய செயல்பாட்டாளன் என்றால், இன்றைக்கு சென்னையில் வெல்கம் ஐடிசி ஹோட்டல், பழைய சோழா ஹோட்டல் இருக்கு. அது ஒரு காலத்தில் ராஜாஜியினுடைய வீடாக இருந்தது. காந்தியடிகள் வந்தால் அங்கே தங்கியிருப்பார். ஒரு முறை காந்தி வந்து அங்கே தங்கி இருக்கிறார். வருபவர்கள் யாரும் அவரை தொல்லை செய்யக்கூடாது என்று வாசலிலே வா ராமசாமி, திடகாத்திரமான எழுத்தாளர், வாரான்னு சொல்லுவாங்க. இப்ப முருகபாரதி நிறுத்தினா எல்லாம் தள்ளிவிட்டு போயிடுவாங்க. வாராவை நிறுத்தினார். யாரும் வாராமல் தடுப்பதற்கு வாராதான் சரியான ஆள்னு அவர் அங்கு நிறுத்தினார்கள். அவர் எல்லோரையும் தடுத்து நீங்கள் காந்தியடிகளை போது பார்க்க முடியாது அனுப்பினார். பாரதி வருகிறார். பாரதியை யார் தடுப்பது? என்ன ஓய் வாரா, சௌக்கியமான ஒரு தட்டு தட்டி நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். உள்ள போனா ஒரு பெரிய திண்டு போடப்பட்டிருக்கிறது. காந்தியடிகள் நடுவே அமர்ந்திருக்கிறார். அவர் கால்களுக்கு கீழே அவர் உதவியாளர் மாதேவாய் அமர்ந்திருக்கிறார். ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு ராஜாஜி நிற்கிறார். இன்னொருவர் சத்தியமூர்த்தி என்று படித்ததாக ஞாபகம். உள்ளே வருகிறான் பாரதி. உட்கார்வதற்கு இடமில்லை. காந்தி அமர்ந்திருந்த திண்டிலே மிக கம்பீரமாக பக்கத்திலே போய் உட்காருகிறார். எல்லோரும் மகாத்மா என்றும் பாபுஜி என்றும் அழைத்த காந்தியடிகளை பார்த்து பாரதி அழைக்கிறான், மிஸ்டர் காந்தி. ராஜாஜி பதறி போயிட்டார். மிஸ்டர் காந்தியா? அழகான ஆங்கிலத்தில் கேட்கிறான் பாரதி, இன்று மாலை நான் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறேன், நீங்கள் வந்து தலைமை தாங்க முடியுமா? காந்தியடிகள் தனக்கே உரிய பொறுமையோடு உதவியாளர் மாதேவாயை பார்க்கிறார். அவர் நாள் குறிப்பை புரட்டி விட்டு, இன்றைக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, புதன்கிழமை வேண்டுமானால் நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்கள் என்ற போது வந்தவர் யார் என்றே தெரியாது. யாரோ ஒரு தேசபக்தர் தேதி கேட்கிறார், அவ்வளவுதான். காந்தி சொல்லுகிறார், இன்றைக்கு என்னால் வர இயலாது, உங்கள் கூட்டத்தை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்துக் கொள்ள முடியுமா? பாரதி சொல்கிறார், முடியாது, என்னால் முடியாது. நீங்கள் வர முடியாது என்பதற்காக என்னால் கூட்டத்தை நான் தள்ளி வைக்க முடியாது, நான் புறப்படுகிறேன் என்று எழுந்தார். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கி இருந்த காலகட்டம் அது. அது பற்றி ஏதோ சொல்ல வேண்டும் என்று பாரதிக்கு தோன்றுகிறது. அவன் சொன்னான், இப்போ நீங்களும் நானுமாக இருந்தால் உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், இப்படியாவது சொல்லுவோம். பாரதி சொன்னான், மிஸ்டர் காந்தி, உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐ பிளஸ் யுவர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று வெளியே நடந்து போனான். அனைவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள். காந்தியடிகள் கேட்டார், வந்து போனாரே யார் இவர்? தயங்கி தயங்கி ராஜாஜி சொன்னார், இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதி, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கவிஞர் என்ற போது அடுத்த வினாடி காந்தி சொன்னார், தமிழ்நாட்டின் முக்கியமான கவிஞர் என்று சொல்லாதீர்கள், இந்தியாவுக்கே கிடைக்காத பொக்கிஷம் இந்த மனிதன், இவனை பத்திரமாக பார்த்து கொள்ள யாரும் இல்லையா என்று காந்தி கேட்டார். இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லை. ஆனால் ஒரு மகாத்மாவுக்கு மகாகவியை தெரிகிறது. அன்று மாலை
பொதுக்கூட்டத்திலே எந்த காந்தியை பார்த்து மிஸ்டர் காந்தி என்று சொன்னானோ அந்த காந்தி தரிசனத்துக்கு பிறகு அன்று மாலை பாரதி பாடுகிறான், வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பாடுகிறான் என்றால் குணங்களால் இயல்புகளால் தன்மைகளால் மனிதர்கள் அறிமுகமாகிறார்கள். பட்டங்களால் அல்ல, பதவிகளால் அல்ல, செல்வத்தால் அல்ல, செல்வாக்கால் அல்ல என்பதை இந்த இரண்டு மாமனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தலைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் நம்முடைய தகுதியை, நம்முடைய தன்மையை, நமக்குள் ஒரு இன்னர் குவாலிட்டி என்று சொல்கிறார்களே, அந்த உள் தன்மையை விகசிக்க செய்கிற போது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வெளிப்பட்டு எல்லோரையும் ஈர்க்கிறது. என் ஆதர்ச எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்னார், நான் சாதாரணமானவன், இந்த ஜன சமுத்திரத்தில் நான் ஒரு துளி. நான் எல்லா மேடைகளிலும் இதை மேற்கோள் காட்டுவேன். ஜெயகாந்தன் சொன்னார், இந்த ஜன சமுத்திரத்தில் நான் ஒரு துளி, என் எழுத்து ஒரு அலை என்று சொன்னார். இவர் ஒரு துளியாக இருக்கலாம், அவருடைய பங்களிப்பு ஒரு அலையாக எழுகிறது. அப்படித்தான் பாரதி எழுந்தான். ஜெயகாந்தன் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கியவராக மகாகவி பாரதி எழுந்தான். நம்முடைய நாகமுத்து பாண்டியன் பாரதியினுடைய ஆனந்த அம்சங்களை பற்றி பேசினார். அவர் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான இடம், வாழ்வினுடைய துன்பங்கள் அரித்து தின்னுகிற போது அவன் தன்னை பற்றி கவலைப்படவில்லை. தன்னுடைய வறுமை குறித்தோ சம்பள குறைவு பற்றியோ அவன் சிந்திக்கவில்லை. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு மேன்மையானது என்று யோசித்தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய் எங்கள் பரமா 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 என்று உருகுகிற போது அவனுக்கு போடப்பட்ட தடைகளையும் அவன் தாண்டினான். அவனுடைய ரௌத்திரத்தை சொல்லுகிற போது மகாசுந்தர் சொன்னார், காலா என் காலருகே வாடா உன்னை மிதிக்கிறேன் என்று பாரதி சொன்னார். இது நம்முடைய ஞான மரபு கற்றுக் கொடுத்த பாடம். திருநாவுக்கரசர் சொன்னார், நாவார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் என்று பேசினார். அடியொற்றி பின்னாலே வந்த அருணகிரிநாதர் சொன்னார், தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடவிடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் என் கை கட்டவேன். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டல் அலாது விடேன்னு அருணகிரிநாதரிடத்திலே பொங்கிய அந்த வீரம் இருக்கிறதே, அது பாரதி வழியாக நீட்டிக்கப்பட்டு நம்மை வந்து சேர்ந்ததை பார்க்கிறோம். நான் பாரதி பற்றிய ஒட்டுமொத்தமான பார்வையை பகிர்ந்து கொண்டே வருகிறேன். இந்த 5 தலைப்புகளில் நான் சொல்ல நினைத்த தீர்ப்பு என்பது வேறு. எப்பொழுதுமே ஒரு நடுவருக்கு அழகு வீட்டிலேயே ஒரு தலைப்பை யோசித்து கொண்டு வந்து தீர்ப்பு சொல்வது அல்ல, மேடையில் வைக்கப்பட்ட விவாதங்களின் அடிப்படையில் தரப்படுகிற தீர்ப்பு. காரணம், இது பாரதியினுடைய படைப்புகளுக்கு தருகிற நிறைய பேருள்ள நிரந்தரமான தீர்ப்பு அல்ல, அன்றைய மேடையில் எழுந்த சிந்தனைகளினுடைய திரட்சியாக தரப்படுகிற தீர்ப்பு. இங்கே ஒரு முக்கியமான காட்சி பேசப்பட்டது. பாஞ்சாலி சபதம் பற்றி 2 பேரும் பேசினார். பாரதி சொல்லுகிறான், ஒரு பெண்ணுக்கு தீமை நேர்கிறது, துகிலுரியப்படுகிறாள், பார்ப்பவர்கள் ஐயோ என்கிறார்கள், வழியிலே நின்றவர்கள் நெட்டை நெடுமரங்கள் என நின்று புலம்பினார். ஆனால் பாஞ்சாலி துகிலுரியப்பட்ட போது வானுலகத்திலே என்ன நடந்தது என்று ஒரு பட்டியலை பாரதி போடுகிறான். தர்மம் அழிவெய்த, சத்தியமும் பொய்யாக, பெருமை தவங்கள் பெயர்கெட்டு மண்ணாக, வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட, நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக, வானத்து தேவர்கள் வயிற்றிலே தீப்பாய, மோன முனிவர்கள் முறைகெட்டுத்தான் மயங்க, கந்தர்வர்கள் எல்லாம் களையிழக்க, சித்தர் முதல் அந்தரத்தில் வாழ்வோர் அனைவருமே பித்து ஊற, நான்முகனார் வாயடைக்க நாமகற்கு புத்திகட, வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் அங்கே ஆழ்ந்த துயில் எய்திவிட, செறிதரும் நல் சீரழகு செல்வமெல்லாம் தானாகும்
ஸ்ரீதேவி தன் வதனம் செம்மை போய் கார் அடைய மாதேவன் யோகம் மதிமயக்கம் ஆகிவிட வாளை உமாதேவி மாகாளி வீருடையாள் மூலமா சக்தி ஒரு மூவிலைவேல் கையேற்றாள் பேயை பிணக்குவையை கண்டு பெரிது வைப்பாள் மாயை தொலைக்கும் மகாமாயை தானாவாள் ஆதி பராசக்தி அவள் நெஞ்சம் வன்மையுற. அத்தனை தெய்வங்களும் முடங்கி போகிற போது எல்லாம் வல்ல பராசக்தி மாகாளி பராசக்தி கடக்கன் வைத்தாள் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாடினானே அந்த சக்தி கோபம் கொண்டு எழுகிறாள் வீரம் கொண்டு எழுகிறாள். மானுடம் மூர்ச்சை உறும் போது தெய்வங்கள் திகைக்கும் போது ஒரு சக்தி எழுந்து நிற்கிறது என்றால் அந்த சக்தியின் பெயர் வீரம் என்று பாரதி முன்வைப்பதால் இன்றைய தேவையில் இன்றும் நமக்கு பெரிதும் தேவைப்படுவது இந்த எல்லா உணர்வுகளையும் விட வீரமே என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அதி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு வரம். அப்படி ஒரு சிந்தனை மிகுந்த முழுவதும் வழக்கம் போல பாரதியை பற்றியே சிந்தித்த, வேற எங்கும் செல்லாமல் பாரதியை பற்றியே சிந்தித்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி கவிராசன் இலக்கிய கழகத்தினுடைய வரலாற்றில் இன்னொரு மைல் கல்லாக இது பதியப்பட்டுள்ளது. இன்று வர தவறியவர்களுக்கும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. விரைவிலேயே தென்றல் தமிழ் தொலைக்காட்சியில் கிடைக்கும் என்பதை சொல்லி பேச்சாளர் பெருமக்களுக்கும் குறிப்பாக அவர்களெல்லாம் இனிமேல் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு பாடமே எடுத்து பாரதியை அப்படியே பொழிந்து தள்ளிய மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி.